அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் குழுமத்தின் சிறுகதையாடல் நிகழ்வின் 48வது அமர்வு. இன்னைக்கு சுனில் கிருஷ்ணனோட பேழை கதை எடுத்திருக்கோம். நிகழ்வை துவங்கி வைக்க எழுத்தாளர் அறிமுகப்படுத்த பிரசன்னா சாரை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சிறுகதையாடலின் 48வது நிகழ்வு பேழை அப்படிங்கிற கதை சுனில் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சுனில் கிருஷ்ணன் நமக்கு ஓரளவு பிரபலமான எழுத்தாளர் தான். யுவ புரஸ்கார் வாங்கின லிஸ்ட்ல வரக்கூடிய எழுத்தாளர் அவரு. 2018 அவருக்கு யுவ புரஸ்கார் அவார்டு கூட கொடுக்கப்பட்டது. அவரோட பர்த் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் காரைக்கால்ல 1986 பிறந்தாரு. இப்போ ஆயுர்வேத மருத்துவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னோட முன்னோடிகளா அவர் ஜெயமோகன், யுவன் சந்திரசேகர், முத்துலிங்கம், அசோகமித்திரனை பத்தி சொல்றாரு. அவங்கதான் தன்னோட எழுத்து காரணம் அப்படின்னு சொல்றாரு. நீலகண்டம் அப்படிங்கிற ஒரு நாவல் இவர் 2019 வெளியாச்சு. இவரை பத்தி நிறைய வெளியே தெரிகிறது எப்படின்னா, அவர் காந்தியம் சார்ந்த நூல்கள், காந்தியம் சார்ந்த ஆய்வுகள் அப்படிங்கிறத பத்தி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவரு காந்தி இன்று அப்படின்னு ஒரு இணையதளம் ஆரம்பிச்சு அதுல காந்திய பத்தி நிறைய கட்டுரைகள், காந்திய பத்தி எழுதினவங்களோட ஆர்டிக்கிள் அப்படின்னு அதுல நிறைய அப்லோடு பண்ணிட்டு இருக்காரு. காந்தியின் எழுத்துக்களை தொகுப்பது, கருத்துக்களை எழுதுவது அப்படின்னு காந்தியத்துல ரொம்ப ஆர்வமுள்ள எழுத்தாளரா சுனில் கிருஷ்ணன் இருக்காரு. அவரோட 2 சிறுகதை தொகுப்பு வெளியாயிருக்கு, அம்பு படுக்கை, விஷக்கிணறு அப்படின்ட்டு. இந்த அம்பு படுக்கையை பத்தி நம்ம வாசிப்பை நேசிப்போம்ல நிறைய பேர் எழுதியிருக்காங்க. சுமிஹரி போன்ற மக்கள் அதை பத்தி நிறைய கதைகளை பத்தி எழுதியிருக்காங்க. நாவல் நீலகண்டம், கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காரு. முக்கியமா சொல்ல போனா அன்புள்ள புல்புல், நாளைய காந்தி, 1000 காந்திகள், மரணமின்மை என்னும் மானுட கனவு. மருத்துவராக இருக்கிறதுனால அதை பத்தி எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் படிச்சதில்லை. இந்த கட்டுரை தொகுப்புல முக்கியமானதா சொல்லலாம். as already told, 2018 அவருக்கு அந்த அம்பு படுக்கைக்காக யுவ புரஸ்கார் அவார்டு கிடைச்சது. தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு, இயங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் நிறைய அவரால் சாதிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். யுவ புரஸ்கார் நாளைக்கு சாகித்ய அகாடமியாகவும் ஆகும் அப்படிங்கிறத நம்பலாம். நீலகண்டம் நாவல் கூட நான் படிச்சு எழுதியிருக்கேன். நல்ல நாவல் அது. ஒரு மாதிரி குழந்தையோட ஒரு மன சிக்கலை பத்தி அவர் நாவலா எழுதியிருப்பாரு. அது அவரோட சிறுகதையான பேழை அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பேச போறோம். பேசலாம் கதையா, நீங்க மார்க்களை கூப்பிடுங்க. நன்றிங்க சார். சுகந்தி மேடம் ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை தலைப்பு பேழை. கதையினுடைய அந்த மெயின் கேரக்டர் பேர் அண்ணாமலை. ஒரே ஒரு இடத்துலதான் அண்ணாமலைங்கிற பேர் வருது. அதை மிஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு பேரே தெரியாம தான் போயிருக்கோம். அந்த அண்ணாமலைங்கிறவர் ஒரு வங்கியில் வங்கி ஊழியரா இருக்கிறாரு. அவருடைய பையன் சிதம்பரம் அப்பா பேரையே பையனுக்கு வச்சிருக்கிறாரு. கதைக்களம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கலாம். அநேகமா கதாசிரியர் காரைக்காலை சேர்ந்தவங்கிறனால காரைக்கால் பகுதியா இருக்கலாம். பட் அதுல இருக்கக்கூடிய அந்த நடை காரைக்குடி நடை. அப்பச்சி, அப்பத்தா, ஆத்தா, ஐயா அப்படிங்கிறதெல்லாம் காரைக்குடி சேர்ந்தவங்களுடைய நடை மாதிரி இருக்குது. கதையினுடைய முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னா, அவங்க வீடு ஒரு பெரிய வீடு, அவருடைய அந்த அண்ணாமலையுடைய தாத்தா காலத்துல கட்டின வீடு. அந்த வீட்டை ரீமாடல் பண்ணி ஒரு ரிசார்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் கதையினுடைய கரு. பட் பேழைன்னு பேர் கொடுத்ததுனால கண்டிப்பா ஒரு பேழை இருக்கும், ஒரு பெட்டி, நகைப்பெட்டியோ அல்லது பெரிய பெட்டி இருக்கலாம், அதுல ஒரு புதையல் இருக்கலாங்கிற ஆர்வத்தை நமக்கு உண்டாக்குறாரு. அது மாதிரி அங்கங்க ஆசிரியர் அந்த பேழையை பத்தி சொல்றாரு. அடுத்து ஒரு இடையிலேயே அந்த பேழை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, அவங்க அம்மா கையில வச்சு அழுதுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப பேழை பெரியசு கிடையாது, சின்ன பேழையா இருக்கலாம், அது ஒரு சந்தன பேழையா கூட இருக்கலாமோ அப்படின்னு நினைக்க தோணுது. அப்புறம் இந்த வீட்டை பத்தி அவர் சொல்றது ரொம்ப நல்லா இருக்குது. கதையினுடைய நடையுமே கொஞ்சம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குற மாதிரி தான் எழுதியிருக்கிறாரு. வீடு அந்த கீழே 6 ரூம், மேல 6 ரூம், 12 ரூம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீடு.
அந்த வீடு வந்து ஒரு ரிசார்ட் ஆக்கலாம் அப்படிங்கிற ஐடியா. ஏன்னா இவரும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், பையன் சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால வீட்டை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. இந்த அண்ணாமலைக்கு வந்து என்னதான் மனசுல வருத்தம் இருந்தாலும் இந்த வீட்டை வந்து நாம வச்சுக்கிடணும், நம்முடைய காலம் வரைக்கும் இதை அப்படியே வச்சுக்கலாமேங்கிற ஆசை இருந்தாலும் நடைமுறை சிக்கல்ங்கிறது இதனால மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வர்றாரு. அதுல அந்த வீட்டை பத்தி சொல்றப்ப கூட சொல்ல, சின்ன வயதுல வந்து ஓடி விளையாடுறதுக்கு கூட பத்தாம இருந்த வீடு இன்றைக்கு ஆட்கள்லாம் இல்லாம தனி மனிதனா இருக்கிறப்ப பெருத்து ரொம்ப விலகி போயிருச்சு. இது ரொம்ப உண்மை, நிதர்சனமான உண்மை. நிறைய வீடுகள் அப்படித்தான், பெரிய வீடா இருக்கும். அப்ப ஜாயிண்ட் ஃபேமிலி, நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. இப்ப எங்க தாத்தா அப்பா அம்மாவுடைய, அதான் எங்க பாட்டியுடைய அப்பா வீடெல்லாம் பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. ரொம்ப பெரிய வீடு. மேல ஒரு 4-5 ரூம், கீழே 4 ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பசங்க 4 பொண்ணு 9 பேரு வச்சு இருந்தவங்க. அதுக்கப்புறம் அப்படி ஜென்ரேஷன் இப்ப வந்து அந்த வீட்டுக்கு 6வது ஜென்ரேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதனுடைய அந்த ஒவ்வொருத்தர் போக 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 கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப எங்க அத்தை தான் இருக்கிறாங்க. அத்தையும் 2 அத்தை 2 மாமா இருக்கிறாங்க. மாடியில ஒருத்தர், கீழே ஒருத்தர். அவங்க சொல்றது இதே வார்த்தை தான். எதுக்குதான் இவ்வளவு பெரிய வீடு கட்டினாங்களோ, கட்டி வச்சாங்களோ தெரியல, இதை மெயின்டைன் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அதெல்லாம் நல்லா சொல்லியிருக்கிறார். அப்புறம் அந்த பேழைய பத்தி, பேழை தானே ஹெட்டிங், பேழை பத்தி சொல்றப்ப வந்து சந்தன பேழை ரொம்ப அழகா இருக்கும். சாரி, தந்தத்தால் ஆன பேழை அப்படின்னு சொல்றாரு. அந்த வந்த புரோக்கர் கூட அப்ப 30-40 போகும். அதாவது 30-40 லட்சமா இல்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். இல்ல 1000மா தெரியல, நமக்கு தந்தத்தினுடைய வேல்யூ எல்லாம் பெருசா தெரியாது. அதுக்கு போகுமே அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் யார் முன்னாடியும் அத அவிழ்க்க விரும்பல. இடையில சொல்றப்பயேவும் அந்த பேழைக்குள்ள அந்த தேடுறப்ப அந்த பேழைக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு இவரே யூகிக்கிறாருன்னா, ஒருவேளை பாட்டிக்கு ஏன்னா அவங்க அப்பாதான் வந்து அந்த பேழையை வந்து அம்மா கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. கதையில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். அதனால அவருடைய பாட்டிக்கு, அந்த அண்ணாமலையுடைய பாட்டிக்கு லெட்டர் இருக்கலாம், அல்லது அம்மாவுக்கு லெட்டர் இருக்கலாம், வைரம் இருக்கலாம், ஒருவேளை ஏதாவது வைரக்கற்களை உள்ள வச்சிருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ரங்கூன்ல இருந்தவங்கன்னு சொல்றாங்க. பர்மால இருந்து இங்க வந்தவங்க, அகதிகளா வந்தவங்க. அப்ப அங்க இருந்து ஒரு பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், அல்லது எனக்கு கூட கடிதமா இருக்கலாம் அப்படின்னாரு. இடையிலே பாத்தீங்கன்னா இரும்பு கை மாயாவி படக்கதை புத்தகம் கூட உள்ள இருக்கலாம் அப்படின்றாரு. அது கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி இருக்கு. இவ்வளவு இதெல்லாமே ஓகே, பட் எதுக்காக அந்த ஒரு வார்த்தையே சொல்லி இருக்கிறாரு, அந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் எனிகோ நமக்கு ஒரு ஆர்வம் வருது, ஆகா பேழையில ஏதோ இருக்குது, சம்திங் இஸ் தேர். அதுலயும் அவங்க அம்மா அதை பார்த்து அழுதுட்டு இருக்காங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போறாரு. கதையா கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி கொண்டு போறாரு. அவங்க அப்பாவை பத்தி சொல்றப்ப அப்பா வந்து வீட்டுக்கேவும் வரல, ரங்கூன்லயே ரொம்ப வருஷம் இருந்துகிட்டாங்க. அது ரங்கூன் கலவரம் நமக்கு தெரியும், 19ஆம் நூற்றாண்டு நடந்தது. நிறைய பேர் இங்க அகதிகளா வந்தாங்க, வந்து அங்கங்க தங்குனாங்க. அப்படி வந்த ஒரு ஃபேமிலி. பட் அகதியா வரல. அவங்க தாத்தா அங்க இருந்து சம்பாதிச்சு இங்க ஒரு பெரிய வீடு கட்டி இருக்கிறாரு. அந்த வீட்டுல வந்து ஸ்டே பண்றாங்க. பட் இவங்க அப்பா மட்டும் வரல. இவர் சின்ன வயசுலதான் அப்பாவை பார்த்த ஞாபகம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிறப்ப அப்பா வரல. அவங்க பாட்டிக்கு, அதாவது அம்மாவுக்கே தன்னுடைய பையன் சிதம்பரத்தை பிடிக்கல. அந்த அளவு அவர் வந்து குடிச்சு ரொம்ப ஒரு கேரக்டர் வந்து நல்ல கேரக்டரா காட்டல. 1-2 இடத்துல மட்டும் இவர் விசாரிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் லாஸ்ட்ல வந்து அவருக்கு ஆனா ரொம்ப புலமை, இங்க ஆங்கிலத்துல புலமை இருக்கிறவரு, எமிலி டிக்கின்சன் கதைகள் படிக்கிறாரு, கவிதைகள் வாசிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து புலமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்றப்ப நல்ல அறிவுள்ள ஒருத்தர், பட் ரொம்ப வீட்டுக்கு ஆகாத ஒரு மகன். அந்த அம்மா வந்து அவரவே வந்து அவரு அங்கே இருந்து தனியா இந்தியாவுக்கு வந்து அவங்க ஏரியாவுக்கே வந்து அவங்க ஊருக்கே வந்து வீட்டுக்கு வராம வெளியில படுத்திருக்கிறாரு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல. இவங்கதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கவனிக்கிறாங்க. பட் அந்த நேரத்துல கூட இந்த உங்களுடைய அப்பத்தா, அதாவது அம்மா பாட்டி வந்து மகனை போய் பார்க்கல, மகனுடைய பேரை கூட கொள்ளு பேரனுக்கு வைக்கிறதுல இஷ்டப்படல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அவர் வந்து ரொம்ப ஒண்ணும் ஒர்த்தான கேரக்டர் இல்லை. பட் இவருக்கு வந்து அப்பா ஏதோ ஒரு செய்தி நமக்கு வச்சிருப்பாரு, அது அந்த பேழையில தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த தேடுறாரு. தேடி கண்டுபிடிச்சிட்டு யாருக்கு தெரியாம அதை பிரிக்கணும் அப்படின்னு வைக்கிறப்ப அப்பாவுடைய போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. அப்ப அதுலயும் ஒரு போட்டோ வந்து ஒரு ஆங்கிலேயர் கூட ரங்கூன்ல அவர் எடுத்த மாதிரி போட்டோ இருக்கு. அந்த அவருடைய 3
நிறைய இடங்கள்ல அந்த மனிதனுடைய அந்த ஃப்ரெண்டு பேர் கூட ஜான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு அவருடைய நோட்ல. அதுல வந்து ஆணி வச்சு குத்துன மாதிரி இருக்குது. பட் அதுக்கு பெரிய அளவுல விளக்கம் எதுவுமே ஆசிரியர் கொடுத்த மாதிரி இல்லை, கீழே வரைக்கும் அது கொடுக்கல. ஆனா ஒரு கதை ஒரு போயம் வந்து நம்ம எமிலி டிக்கின்சனுடைய போயத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல எழுதுறப்ப, நண்பனை வந்து மறந்துரு, நெஞ்சே நீ மறந்துரு, நீயும் நானும் மறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு. அப்ப நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அவருக்கு வந்து நண்பனால ஏதோ ஒரு மனசுல வந்து ஒரு பெரிய காயம் இருக்குது. பட் அதனாலதான் அவர் குடிச்சு சீரழிஞ்சாரா, இல்ல அங்க அவருடைய லைஃப் ஸ்டைலே அப்படி மாத்திக்கிட்டாரா அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுல ஒண்ணுமே கொடுக்கல ஆசிரியர். பட் அடுத்து அதே மாதிரி அவருடைய கதை அந்த அப்பாவுடைய நோட்டை வாசிக்கிறப்பயேவும் அம்மாவுக்கு வந்து எழுதுனது. அது இந்த எமிலி டிக்கின்சனுடைய பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத்துங்கிறது வந்து எனக்கு நான் யூஜி படிக்கிறப்ப இது பாடமா இருந்ததா ஒரு ஞாபகம். பட் அதை பத்தி பெரிய அளவுல எனக்கு தெரியல. அந்த போயத்தினுடைய வரிகளை எழுதி அதை வந்து சமர்ப்பணம் சீதாவுக்கு அப்படின்னு எழுதி, அதாவது ஒய்ஃபுக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிறப்ப அவர் தன்னுடைய இறப்பு வரைக்கும் ஒரு நல்ல கணவனா இல்ல, யாருன்னு இந்த சிதம்பரம்ங்கிற கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அப்பாவை வந்து இவர் யோசிக்கிறாரு. பட் அந்த ஒவ்வொரு கடிதமா வாசிக்கிறப்ப அவருக்கு இந்த பேழைக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. பட் எனக்கு ஒன்னும் புரிஞ்ச மாதிரி இல்லை, உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு. அவர் சொன்ன மாதிரி லெட்டர் இருக்கலாமா, இல்ல இரும்பு கை மாயாவி புக் இருக்கலாமா அப்படிங்கிற டவுட் தான். பட் அதுல பெரிய ஒரு ஹைலைட் என்னன்னா, கடைசி வரைக்கும் அந்த பேழையை அவர் ஓபன் பண்ணவே இல்லை. பேழைங்கிற பேரு கொடுத்தாரே ஒழிய அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லவே இல்லை. அப்படிதான் கதை வந்து முடியுது. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பேழையில என்ன இருக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணுறதோட முடிஞ்சிருது. இந்த கதையை படிச்ச உடனே எனக்கு என்னவோ ஒரு குறுநாவல் அல்லது ஒரு நாவலுடைய முதல் அத்தியாயம் படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம், ஒரு ஃபீல் இருந்தது ஒழிய ஒரு சிறுகதை வாசிச்ச ஃபீலே வரல. ஏன்னா எதுவுமே முடிஞ்ச மாதிரி இல்லை, எல்லாத்தையுமே வந்து தொட்டு வச்ச மாதிரியான ஒரு எண்ணம் தான் வந்தது. பட் என்னுடைய கணிப்பு தவறா கூட இருக்கலாம், பின்னாடி வர்றவங்க இதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் மொத்தத்துல கதை ஓட்டம் நாட் பேட், நல்லா இருந்தது, கொஞ்சம் ஆவலை உண்டாக்குற மாதிரி இருந்தது. பட் கதையாசிரியருடைய வே ஆஃப் ரைட்டிங் இப்படி இருக்கலாம், அதுவுமே நல்லாதான். அதாவது ப்ரெசன்டேஷன் குட், நல்லா இருந்தது. பட் சொல்ற விஷயத்துல வந்து கரெக்டா சொன்னாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் எனக்கு இந்த கதையை படிச்ச உடனேவும் எனக்கு என்னுடைய எங்க அப்பாவுடைய தாத்தா வீடு தான் ஞாபகம் வந்தது. ரொம்ப பெரிய வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுல வந்து அப்படிதான் நாங்கெல்லாம் ஓடி போய் விளையாடி இருக்கிறோம். பெரிய வீடு, மாடியும் கீழே இருக்கும், மேல ஒரு 4-5 ரூம், கீழே 4 ரூம், கிச்சன், ஏகப்பட்ட ஃபேமிலி இருந்தாங்க, குடும்பங்கள் இருந்தாங்க, 9 பேர் குழந்தைங்க, அவ்வளவு பேரோட இருப்பாங்க. அந்த வீட்டுலதான் முதல்ல வந்து டெலிஃபோனே, எங்க ஊர்ல வந்து டெலிஃபோன், அதாவது அந்த நம்பர் சொல்லட்டும் இல்லையா, அந்த டெலிஃபோன் நான் அங்கதான் பார்த்திருக்கிறேன், அங்கதான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன், பார்த்து அதுல இது பண்ணியிருக்கிறேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு இருந்த வீடு, அந்த வீடுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்பவும் அங்க குடும்பங்கள் இருக்கிறாங்க. பட் அந்த வீட்டையே மெயின்டைன் பண்ணனாலே லேக்ஸ் கணக்குல ஆகும், அதுக்கு வெள்ளை அடிக்கணும்னாலே லட்சக்கணக்கான பணம் ஆகும். அப்படிங்கறதுனால அது சிதைகிறது. 100 வருஷத்துக்கு முந்தின வீடு அப்படியே பராமரிக்க முடியாம இருக்கிறத பார்க்க ரொம்ப வருத்தமா இருந்தது. அதே மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் இங்க இருக்கிற வீட்டையும் அவர் காட்டுறாரு. அதே மாதிரி அந்த புரோக்கர் வந்து இவரை கொண்டு போய் காட்டுற வீடுகளும் அப்படிதான். எப்படி மேபி காரைக்காலா இருக்கலாம், ஏன்னா காரைக்கால் ஒரு டூரிஸ்ட் சென்டர், ஆங்கிலேயர் வந்து தங்குற மாதிரியான இடங்களை தான் கொண்டு போய் காட்டுறாரு. அதாவது ஆங்கிலோ இந்தியன்ஸ் நிறைய அல்லது வெளிநாட்டு மக்கள் வந்து தங்கி இருக்கிறாங்க, அங்க ரிசார்ட்ல இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு பூஸ்ட் பண்றப்ப கூட மாதிரி கூட சொல்றாரு. ஒரு ரூமுக்கு 6000 ரூபாய் வாடகை ஒரு நாளைக்கு வசூலிக்கலாம், மொத்தம் 12 ரூம் 72,000 உங்களுக்கு சம்பாதிச்சு தரும் அப்படின்னு அவருடைய பையன் ரொம்ப ஆசைப்பட்டுறான். பட் இவர் அண்ணாமலைக்கு அதுல பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டை வந்து ரிசார்ட் ஆக்குறதுல. பட் வேற வழி இல்லை, அவருமே வெளியில இருக்கிறதுனால பண்றாரு அப்படிங்கிற அந்த கதையெல்லாமே நல்லா இருக்கு. பட் கதையை முடித்ததுதான் கொஞ்சம் தெரியல, இனி வர்றவங்க இதை பத்தி நல்ல விளக்கங்கள் கொடுங்க. பட் எனிஹோ வெரி குட், நல்ல என்னுடைய எங்க தாத்தா வீட்டை வந்து நினைவூட்டின மாதிரி இருந்தது. அதையும் நானும் நிறைய அதை யோசிச்சேன்.
வேற என்ன சொல்ல? இட்ஸ் குட். வெரி நைஸ். வெல் ட்ரைடு. தேங்க்யூ. நன்றி மேடம். அடுத்து பன்னீர்செல்வம் சார் தான் வந்திருந்தாரு. சார் நீங்க பேசுறீங்களா? பன்னீர்செல்வம் சார் பேசுறீங்களா? ஓகே. அவருக்கு அடுத்து ரமேஷ் பாண்டி வந்திருந்தாரு. சார் பேசுறீங்களா? ரமேஷ் சார் பேசுறேன் சார். பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பேழை என்ற இந்த கதை வந்து சார் எதுவும் கேட்கல. ரமேஷ் சார் கேட்கல. ரமேஷ் சார் ஓகே, மேபி அவருக்கு ஏதாவது கால்கள் வந்துருச்சான்னு தெரியல. பன்னீர்செல்வம் சார் பேசுறீங்களா? சார் வணக்கம். வணக்கம். நான் வந்து படிக்கல, கதையை படிக்கல, உங்க உரையாடலை கேட்கணும்னு தான் பார்த்தேன். நீங்களே பேசுறதுக்கு நேரம் இருக்காது. நான் வந்து அடுத்த வாரம் கூட நான் கண்டிப்பா பேசுறேன். கதையை படிக்கல நான். சரி, ஓகே. ரமேஷ் சார் இணைப்புல இருக்கீங்களா? ரமேஷ் சார் நீங்க பேசுறது எதுவும் கேட்கல. பேசுறீங்களான்னு தெரியல. ஓகே, பொற்குடி மேம் பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பதான் படிச்சுட்டு நேரா ஜாயின் பண்ணேன். நானு கதையோட ஓட்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்மள அப்படியே கூடவே கூட்டிட்டு போறாருங்க எழுத்தாளர். அவங்க மேடமே சொல்லிட்டாங்க எல்லா கதையும் முன்னாடியே. எனக்கும் அந்த நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு புரியல. ஏன்னா அப்பச்சி அப்பத்தா அது என்ன உறவா வரும் நான் ரொம்ப குழம்பிட்டு, இதுக்கு விடை கிடைக்கும் தான் நான் அட்டன் டைம் உடனே ஜாயின் பண்ணேன் நானு. அதே மாதிரிதான் அவங்க சொன்னதான். கடைசியில வந்து அவங்க என்ன சொன்ன வேணாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு மட்டும் தான் தெரியலையா, இல்ல இன்னொரு தடவை படிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுற வரைக்கும் நான் உள்ள ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் ஒரு ஒரு பெரிய இடத்துக்குள்ள நம்மள கொண்டு போயிட்டு அந்த இடத்துல கையை விட்டுட்ட ஒரு ஃபீல் இருக்கு இந்த சிறுகதையில. ஒரு நல்ல போயிட்டே இருக்குது, நடுவையில விட்டுட்ட ஒரு ஒரு உணர்வு தருது இந்த புத்தகம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. படிக்கிற எழுத்துக்கள் எல்லாமே ஜீவன் இருக்கு. அதுல என்ன இருக்கும் என்ன இருக்குன்னு ஒவ்வொரு வாக்கியத்திலயும் சுவாரஸ்யத்தை கூட்டிக்கிட்டே போயிட்டு கடைசியில எனக்கு தான் புரியல அப்படின்னு நினைச்சேன். மேடமுக்கும் புரியல அப்படின்னாங்க. இன்னொரு தடவை மறுபடியும் படிச்சு பார்க்கலாமான்றதுக்குள்ள டைம் அடைக்கல வந்துட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க புக்கு பொறுத்த வரைக்கும். ஆனா எனக்கு அது புரிஞ்சிக்க தெரியல. தயவு செஞ்சு புரிஞ்சவங்க எனக்கு சொல்லிடுங்க. ஓகே மேடம். ஓகே ஓகே. மகேஷ் சார் பேசுறீங்களா? ஷியூருங்க. கதை அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை நானும் படித்து பார்த்தேன். அது ஒரு ஒரு கதைங்கிற இலக்கணத்தில் அடங்காமல் ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தது. ஒரு விதத்தில் ரொம்ப நல்லாவே இருந்தது. அது பேழையை ஓப்பன் பண்ணாதது வந்து ஒரு விதத்தில் யோசிச்சோம்னா ஒரு ஏமாற்றமாக இருந்தது. இன்னொரு விதத்தில் யோசிச்சு பார்க்கும்போது ஏன் எதுக்கு ஓப்பன் பண்ணணும், அவர் தான் டக்குன்னு முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதுவும் ஒரு ஃபீலிங், நல்ல ஃபீலிங்காக தான் இருந்தது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா எழுதியிருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அனுபவிச்சு படித்தேன். 2 தடவை படித்து பார்த்தேன். கதை ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு. அவர் ஊர், அந்த ஊருடைய நம்ம எப்போவுமே நம்முடைய வயசாகும்போது நமக்கு பிடிச்ச வீடுகள், பொருட்கள் மேலே நம்ம எப்போவுமே இருக்கிற ஆர்வம், ஆசை, அடுத்த ஜென்ரேஷன் அதை மதிக்காமல் போகும்போது வர வருத்தம், அதை நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டை வந்து உயிரோட்டமுள்ள வீடாக நம்ம பார்த்து பார்த்து கட்டியிருப்போம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ஜஸ்ட் அனதர் ஒரு பில்டிங் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்தது. அப்புறம் கதையோட்டத்தில் வந்து இந்த அப்பச்சி அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு அப்பச்சிங்கும் போது ஃபர்ஸ்ட் நான் அப்பச்சின்னா எங்கள் ஊர் சைடுனா தாத்தாவை சொல்லுவாங்க சில பேர். அப்படி நினச்சிட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சது அப்பச்சிங்கிறது வந்து அப்பாங்கிறது கதையோட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் பெரிய அப்பச்சின்னு வரும்போது தான். அப்புறம் அப்பத்தாங்கிறது பாட்டின்னு வருது, அப்பச்சிங்கிறது அப்பாங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. பட்டு ஆனால் கதை ஓட்டம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. போக போக பிடிச்சது. அவர் எடுத்த உடனே வர கேரக்டர்ஸு, சிதம்பரம், குமரப்பன் நினைக்கிறேன் இன்னொரு, எல்லாமே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஒரு வீடு வந்து கூட்டு போய் காமிக்கிறாரு. இந்த வீடெல்லாம் பாருங்க எப்படி போயிருக்குது, பால் அடிச்சு கிடக்குது, இது மாதிரி ஆகாம பார்த்துக்கலாம் நம்ம வீட்டை அப்படின்னு சொல்றது. அந்த ஊர் பாஷையில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல சில வார்த்தைகள்லாம். பட் ஆனால் படித்து பார்க்கும்போது
கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நமக்கு புரியாது, ஓரளவுக்கு புரிஞ்சுது. நமக்கு புரியாத சில சேலஞ்சா படிக்கும்போது, ஒரு சவாலோட படிக்கும்போது, அதுவும் ஒரு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அத குடுத்தது இந்த கதை. ஆம். முடிவும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆக்சுவலி இது வந்து காலத்திற்கு, இயற்கைக்கு முரண்பட்டதா சில மக்கள் நினைக்கும் முடிவு தான். அத வந்து இத டிஸ்கஷன்ல பேசலாமான்னு தெரியல. என்னோட கெஸ் வந்து ஓகே. ஐ திங்க் அவருக்கும் ஒரு ஜான் மேல இருந்த அன்ப பத்தி பேசியிருப்பாரு. அந்த ஜான்ங்கிற ஒரு வெள்ளைக்காரர் மேல இருந்த அன்பு பத்தி, அந்த அப்பாவுக்கு இருந்தது, சிதம்பரம் அவர்களுக்கு தாத்தா சிதம்பரம் அவருக்கு இருந்தது மாரி முடிச்சிருப்பாரு. அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதத்தான் அவர் பையனும் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது தவறுனா யாராவது தயவுசெய்து திருத்தி சொல்லுங்க. இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் இன்னொன்னு வந்து அது பேழை தொறந்து பார்க்காதது வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு முறை கடுப்பாச்சு. ஏன்னா, ஜுமான்ஜின்னு ஒரு படம் வந்திருக்கும். எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேராவது. அதில வந்து எப்பவுமே நான் அடிக்கடி ஆஃபீஸ்ல அதான் சொல்லுவேன். ஒரு ஒரு இமெயில் அனுப்பும்போது சில பேர் வந்து பேசியிருப்போம். நம்ம 2 பேர் பேசியிருப்போம். ஆஃபீஸ்ல இமெயில் அனுப்பியிருக்கும்போது, யுஎஸ்ல இருக்க சில பேருக்கு நம்ம என்ன பேசிட்டோம், நமக்குள்ள ரிசால்வ் பண்ணிட்டோம்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரியறதுக்காக டூ கீப் எவரிபடி இன் த சேம் பேஜ்ன்னு சொல்லி போட்டு ஒரு இமெயில் தட்டி விடுவோம். இந்த மாதிரி பேசிட்டோம். இதுதான் இதோட சொல்யூஷன். இப்படி ரிசால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இது ஒருத்தர் வந்து எதுக்கு இமெயில் போட்டீங்கன்னு கேட்டப்ப, இதே டயலாக் தான் நான் சொன்னேன். ஜுமான்ஜி படத்துல ஒரு டயலாக் வரும். அதாவது ஒரு கடைசி ஒரு ஆட்டம். எல்லாரும் ஒரு பரமபதம் மட்டும் கேம் விளையாடுவாங்க. ஒவ்வொரு கேம் முடிஞ்சு கடைசி கேம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10, 15 வருஷம் கேப் விழுந்துரும். கடைசி ஆட்டம். அந்த முடிச்சா தான் அது முழுமை பெறும்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. அது நல்லாருக்கும். அந்த படம் பார்த்தவங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும். ஆனா அது மாதிரி இவரு முடிக்கல இவரு. அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாரு. அது பார்க்கும்போது எனக்கு ஜுமான்ஜி ஞாபகம் வந்தது. என்னடா முடிக்காம போயிட்டாரே! அப்படின்னு கோவம் வந்தது. அப்புறம் நீங்க பேசும்போது யோசிச்சு பார்க்கும்போது, ஆமா இதுவும் நல்லா தான் இருக்குது. எதுக்கு முடிக்கணும்? அது அப்படின்னு. ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியரோட கதை ஒண்ணு வரும். "ஆஸ் யூ லைக் இட்" அப்படின்ட்டு. முடிவ வந்து மக்களோட கெஸ் பண்ண விட்டுருவாரு. "நீ இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். உன்னோட முடிவுல" அப்படின்ட்டு. அ அது எப்பவோ படிச்சிருக்கோம். அது வந்து ஏன் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, "ஆஸ் யூ லைக் இட்ன்னு" சொல்லி அவர் முடிச்சதுனாலே ஃபேமஸ் ஆச்சு அது. அ அதாவது மக்கள் வாசகரின் கற்பனைக்கே விட்டுருப்பாரு. இந்த முடிவு எடுத்துக்கலாம், அந்த முடிவு எடுத்துக்கலாம். உன்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ரீசென்ட்டா இந்த இன்செப்ஷன்ங்கிற படத்துல அதே மாரி தான் முடிச்சிருப்பாங்க. ஓகே இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாரி தெரியுது கதையிலிருந்து. பட் ஐ பிலீவ் இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருந்த மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். ரியலி ஐ லைக் இட் அண்ட் என்ஜாய் இட். யார் இந்த குரூப்ல அ இத வந்து பரிந்துரைச்சாங்கன்னு ஞாபகம் இல்ல. பட் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாரி கதாசிரியருக்கும் நன்றிகள் போல. இவர் அருமையான கதை எழுதியிருக்காரு. அதுக்கு அத நம்ம ரசிச்சு படிச்சதுக்கு எனக்கு ஒரு டைம் குடுத்து படிச்சதுக்கு எனக்கு ஒரு நேரத்தை வந்து இனிமையூட்டுவதற்கு நன்றி சொல்லிக்கிறேன். கதாசிரியருக்கும். அவ்வளோதாங்க. என்னோட புரிதல் தப்பா இருந்ததுன்னா யாராவது தயவு செஞ்சு திருத்தி விடுங்க. ஏன்னா நான் வேற நன்றி, மாரி நன்றி. புரிஞ்சிருக்க கூடாதுல்ல. சொல்றேன். ஓகே. ரமேஷ் சார் இப்ப நான் ஒண்ணே பேசுறீங்களா? ஒண்ணு சொல்லட்டுங்களா? பொற்கொடி மேம் சொல்லுங்க. சார் சொன்னாரு இல்லைங்களா? இப்போ அந்த கடைசியில வந்து அவங்க ஓரின சேர்க்கையா இருந்திருப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள மட்டும் உறவா இருந்ததா முடியறதா அதுல இல்ல ஒரு வாக்கியம் வந்து. அவனுக்கு அப்படின்னு இன்னும் யாரையோ இ இணைச்சு அதுல ஒரு வார்த்தை வருது. அதனால அப்ப யார சொல்றாங்க அப்படிங்கிற குழப்பம் நெறையவே அதுல எனக்கு தோணுச்சு. இவங்க 2 பேருக்குள்ள அந்த காலத்துல வந்து ஓரின சேர்க்கை வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா வந்து வெறுத்திருக்கலாம் பெத்தவங்க. அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதுல இருக்கு. ஆனா அவர் எழுதியிருக்கிற அந்த இதுல வந்து என்ன அன்புள்ள ஜானுக்கு வந்து அவனோட அப்படின்னு இன்னும் யாருக்கும் அடுத்து இன்னொரு யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது அந்த வாக்கியம். அதுலதான் எனக்கு ரொம்ப சந்தேகம் மாதிரி மறுபடியும் படிக்கலாம்னு டைம் இல்ல. ஆனா யாராவது கொஞ்சம் சொல்லுங்க விளக்கத்தை. ஓகே மேம். ரமேஷ் சார் பேசுறீங்களா? பேசுறேன் சார். பேசுங்க. மன்னிக்கணும், இடையில கட் ஆயிடுச்சு. அதாவது அந்த வீடை வந்து அவங்க ஐயா கட்டும் பொழுது அவரே கேட்டிருப்பாப்ல, என்ன நோக்கத்துக்காக இவ்வளவு பெரிய வீடை அவர் வந்து கட்டினாரு அப்படின்றது. அதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு ஒரு தலைமுறைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கின் அடிப்படையில தான் வந்து அவங்க ஐயா முதல் 120 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடை கட்டும் பொழுது மிக பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க. ஆனா நம்ம முந்தைய தலைமுறையுடைய நோக்கமும் அடுத்த தலைமுறை நோக்கமும் ஒன்று போல இருக்க வேண்டிய கட்டாயம் காலச்சூழல்ல அல்லது வாழ்க்கை சூழல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில அவரு பையனான அண்ணாமலைக்கு வந்து அந்த வீடுன்றது ஒரு நினைவுகளா இருக்கு. நினைவுகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கடத்திட்டு போக முடியாததா அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஆனா அதே நினைவுகள் வந்து யாருக்கு இல்லைன்னா சிதம்பரத்துக்கு இல்லை. காரணம் அவர் வந்து ஒரு நவீன தலைமுறையாகவும் நுகர்வு கலாச்சாரம் பெருகி போன ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதனா இருக்கிறவரு. நான் இப்ப இருக்கிற பேரன் சிதம்பரத்தை சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து அப்படித்தான் சிந்திக்க முடியும். அதுக்கு வந்து கதாசிரியர் கதையின் தொடக்கத்திலேயே அவருடைய ஆடையை வந்து சுட்டி காட்டியிருப்பாப்புல. பூ போட்ட அந்த சாக்ஸ் ட்ரௌசர் கீழே வந்து காலில் இருக்கிற அந்த ரோமங்களை வந்து மலிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கப்பூர்ல இருந்து திரும்பி வரக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்களோ
அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றதுக்காக கதாசிரியர் அந்த சொற்றொடரை பயன்படுத்தியிருக்கிறாரு. ரெண்டாவது இதுல வந்து நகரத்தார் சமூகம் ஒரு வரலாற்று தொடர்பையும் நான் இதுல வந்து ஒரு வாசகமா எடுத்துக்கிட்டேன். என்ன வரலாற்று தொடர்பு அப்படின்னா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல குறிப்பா பர்மா, தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல வட்டி தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது வேற ஏதேனும் தொழில் செய்யக்கூடியவர்கள் யாரு பெரும்பான்மையாக இருந்தாங்க அப்படின்னா நகரத்தார் சமூகம் தான் இருந்தாங்க. குறிப்பா காரைக்குடியில இருந்து இங்க இருந்து போகக்கூடிய நகரத்தார் சமூகம் தான் இருந்தாங்க. இது வந்து நம்முடைய சிங்காரத்தினுடைய கடலுக்கு அப்பால் அப்புறம் புயலிலை தோணி இரண்டிலுமே இது வந்து தெரிய வருனாலும் இந்த சிறுகதையிலிருந்தும் அதை மீண்டும் ஒரு முறை வந்து தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப வாசகன் எங்க இருந்து எங்க போவான் அப்படி ஒரு இந்த வரலாற்றை அறியாத ஒரு வாசகன் இந்த கதையை வாசிக்கும் பொழுது அவன் எங்க போறான்னா இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு அந்த நகரத்தார் சமூகத்திற்கும் அந்த பெண்களுக்கு ஆசிய நாடுகளான போய் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த நகரத்தார் அங்கேயே அவங்க போனாங்க, என்ன காரணம், அவங்க ஏன் திரும்ப வரணும், அதுவும் குறிப்பா 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல என்ன நடந்தது, ஏன் அவங்க திரும்ப வரணும். ஏன்னா அந்த ஒரு வரி வரும் இந்த கதையில, அவரு குற்றவீடும் கொலைவீடுமாக அப்பச்சி திரும்பி வந்தார் என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அவங்க அப்பத்தாவுக்கு வந்து தன்னுடைய மகனான அந்த சிதம்பரம், அதாவது அண்ணாமலையுடைய அப்பா, அவர் மேல கோபம் இருக்கு. அது வந்து எந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு புகைப்படத்தில் ஒரு வெள்ளைக்காரர் ஆங்கிலேயரை போல ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவருடைய புகைப்படமானது வந்து அங்கிருந்து குத்தப்பட்டும் ஊசியால் குத்தப்பட்டும் கிழிக்கப்பட்டும் இருந்தது. அந்த புகைப்படம் தான் ஜானாக இருக்கவும் கூடும். அப்பத்தாக்கு தெரிஞ்சிருக்குமோ ஒருவேளை அப்படின்னு நான் உள்வாங்கிக்கிறேன். எப்படின்னா தன்னுடைய மகன் வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு போனதுக்கு காரணம் ஒருவேளை அந்த ஆங்கிலேயருடைய தொடர்பா தான் இருக்குமோ, அல்லது அவருடைய நட்புன்னு கூட வச்சுக்கலாம், நட்பாதான் இருக்குமோ அப்படின்னு கூட. அப்படி போனதுனாலதான் குடும்பத்தை பத்தி நினைக்காம, ஏன்னா ஆங்கிலேயர் எமிலி டிக்கின்சன் ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தோணும். எமிலி டிக்கின்சன் கவிதைகளும் அந்த ஆங்கிலேயருடைய தொடர்பும் அது ஒருவேளை அப்பத்தாக்கு தெரிந்திருக்கலாமோ. அதனாலதான் இறுதி வரை ஒரு வைராக்கியமுள்ள மனுஷியாக அந்த கதையில் எப்பொழுதுமே வந்து நகரத்தார் பெண்களை வந்து எப்பொழுதுமே ஏற்கனவே அறம்கதையில வரும், அங்கேயும் ஒரு நகரத்தார் பெண்மணி தான் வந்து ரொம்ப வைராக்கியமா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த கதையில அந்த அப்பத்தாவும் வைராக்கியம் உள்ளவங்களா இருக்காங்க. அப்போ அந்த ஜானுடைய அந்த தொடர்பு தான் தன் மகன் வந்து இப்படி தன்னுடைய குடும்பத்தை பற்றி நினைக்காமல் இப்படி மாறித்தான் ஒரு விதமான கோபம் அவர் மேல இருக்குதோ அப்படின்னுதான் அந்த இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இதை எதோட நான் தொடர்புபடுத்தி பார்த்தேன்னா, அந்த புகைப்படம் வந்து கிழிந்திருப்பதையும் அந்த புகைப்படம் சுத்தப்பட்டிருப்பதையும் தான் அதோடதான் தொடர்புபடுத்தி தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது இந்த கதை முழுக்க எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, பேழையை வந்து தொடர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தொடர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா, அதுல ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு கோடிட்டு காட்டுறாரு. அது வந்து என்ன கோடிட்டு காட்டுவார் அப்படின்னா, இரும்பு கை மாயாவி அப்படின்னு கோடிட்டு காட்டுறாரு. தந்தையை பொறுத்த வரைக்கும் தந்தைப்பேழை வந்து அவருடைய நினைவுகளால் அடங்கிய ஒன்றா இருக்கலாம். அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அந்த தந்தைப்பேழை அவருடைய நினைவுகள் அடங்கியதா ஒண்ணு இருக்கலாம். தன் தந்தையை பற்றிய நினைவுகள் அடங்கிய ஒரு தந்தைப்பேழையா இருக்கலாம். எப்பொழுதுமே நினைவுகள் என்பது நான் எனக்குள்ள வச்சுக்கிட்டு அதை நினைச்சு பார்க்கிற வரைக்கும் தான் அதனுடைய சுவாரஸ்யம் எனக்குள்ள இருக்குமே வழிய, அதை நான் மனம் திறந்து உங்கள்கிட்ட நான் அதை வெளிப்படுத்தும் பொழுதோ அல்லது வேறு ஏதாவது ஊடகத்தின் வழியாக அதை நான் கொட்டும் பொழுதோ அல்லது காண்பிக்கும் பொழுதோ அந்த இடத்துல அதனுடைய சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சு போயிடுது. காரணம் என்னன்னா, அண்ணாமலைக்கு அந்த வீடே வந்து ஒரு நினைவுகளா இருக்கும் பொழுது தந்தைப்பேழை தன்னுடைய தந்தையினுடைய முக்கியமான ஒரு நினைவு பொருளா தான் அது பார்க்கப்படுது. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அத பணம் வச்சிருப்பாரா, தங்கம் வச்சிருப்பாரா, வைரம் வச்சிருப்பாரா அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல வந்து டக்குன்னு இரும்பு கை மாயாவி கதையும் வரும்பொழுது தன்னுடைய நினைவுகள், தன் வீட்டை பற்றிய நினைவுகள், தன் தந்தையை பற்றிய நினைவுகள், இவை எல்லாம் அடங்கிய ஒரு விஷயம்தான் அந்த தந்தைப்பேழைக்குள்ள ஒருவேளை இருந்திருக்கலாமோ. இது எப்பொழுதுமே வந்து வாசகனுடைய மனப்போக்கு விடுதலை வந்து எழுத்தாளர்கள் வந்து அதை சில நேரங்களில் தெரிந்தே செய்யலாம், சில நேரங்கள்ல வந்து தெரியாம செய்யலாம். ஒருவேளை தந்தைப்பேழையை திறந்து அதில் நம்ம ஏற்கனவே அந்த மேடம் சொன்னது போல ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய அல்லது ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய சிறுகதைக்கான இலக்கணமே அதுதான் சொல்லுவாங்க. இறுதியில வந்து ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு முடிவா அந்த தந்தைப்பேழை இருந்தா நாமெல்லாம் அந்த தந்தைப்பேழையை பற்றி இவ்வளவு சுவாரஸ்யமாகவும் இவ்வளவு ஈகராகவும் அதை நாம வந்து அதை திரும்ப திரும்ப அதை பற்றி
பேசிக்கிட்டு இருப்போமா அப்படின்றது, பேசுவோமா, ஏன்னா நம்ம நேரடியா முடிவு சொல்லிட்டு நம்ம வந்து முடிச்சிடுவோம். அப்புறம் நகரத்தார் சமூகத்தை வந்து இவரு கலாசிரியர் கையில் எடுத்திருக்கும் பொழுது அதனுடைய வட்டார வழக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கூடி வந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு படிக்கும் பொழுது தோணுச்சு. வட்டார வழக்கு, காரைக்குடி வட்டார வழக்கு அல்லது சிவகங்கை வட்டார வழக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கதையில் கூடி வந்திருக்கலாமோ, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் வந்து இடைவெளி இருக்குதே அப்படின்ற அந்த எண்ண ஓட்டம் எனக்கு இருந்தது. இந்த எண்ண ஓட்டம் வேற யாருக்கும் வந்ததா அல்லது என்னுடைய எண்ண ஓட்டம் சரியா தவறா என்று தெரியவில்லை. இரண்டாவது, அண்ணாமலை வந்து தன்னுடைய தந்தை எப்பொழுதுமே இலக்கியத்துக்கும் லௌகீகத்துக்கும் ஒரு நேர்முரணான தொடர்பு தான் உண்டு. தீவிர இலக்கிய முடிவுகள் யாரும் வந்து லௌகீக வாழ்க்கையில வந்து தோல்வி அடையக்கூடிய அல்லது லௌகீக வாழ்க்கையில், அதாவது குடும்ப வாழ்க்கை, இந்த மாதிரியான நிதி சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, அதிகாரம் சார்ந்த வாழ்க்கையில வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைவதற்கு அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. அல்லது சொல்லக்கூடிய ஒரு இடத்தை வந்து அவங்க வந்து அடைய முடியாத இடத்துலதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பெரும்பகுதி சிந்தனையை முழுக்க வந்து எது ஆக்கிரமிச்சிருக்கணும் அப்படின்னா இலக்கியம் தான் ஆக்கிரமிச்சிருக்கும். அதுவே வந்து ஒரு தற்காலிக அல்லது ஒரு சுய திருப்தியை கொடுத்துறதுனால அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா சிந்திப்பதற்கான இடமே இருக்காது. நம்ம நிறைய இலக்கியவாதிகளை வந்து நம்ம உதாரணமா சொல்லலாம். எமிலி டிக்கின்சன் கவிதைகளை தீவிரமா வாசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பா இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும். இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தவரா மட்டும் இல்லாம அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருக்கணும் அப்படின்னா தீவிர இலக்கியம் தெரிந்தவரா ஒருத்தவரா இருந்திருக்கணும். எப்பொழுதுமே இலக்கியவாதிகள் வந்து இலக்கியவாதிகள் அல்லது இலக்கியத்தில் தீவிரமாக இயங்கக்கூடிய அல்லது வாசிக்கக்கூடிய மனிதர்கள் வந்து லௌகீகத்தில் குறைந்தபட்ச வெற்றியை அடைவார்கள் அல்லது வெற்றியை அடையாமல் சுற்று வட்டாரத்தால் அல்லது சுற்றுப்புறத்தாரால் ஒரு தோல்வியின் முகமாகவே பார்க்கப்படுவார்கள். இப்ப நம்ம அந்த அப்பத்தா எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இவன் பொழுதன்னைக்கும் படிச்சுக்கிட்டு ஜான் கூட சேர்ந்துக்கிட்டே இப்படியே போயிட்டான், குடும்பத்தை விட்டுட்டான், கொள்ளையே விட்டுட்டான் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இது மாதிரியான ஒரு விஷயங்களோட இன்னொன்று வந்து அப்பாவும் பிள்ளையும் மறு அருந்தக்கூடிய விஷயங்கள் வந்து அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அது ஒரு இயல்பானதா ஆகி போயிடுச்சோம் இன்றைய காலகட்டத்துல. ஏன்னா அவர் வந்து 2 இடத்துல அவங்க அந்த மது அருந்துற விஷயத்த ஓடிட்டு காமிச்சிருப்பாப்புல. அது வந்து இன்றைய தலைமுறைக்கு அல்லது இன்றைய காலகட்டத்திற்கு அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னும் பொழுது அது பொது பார்வைக்கே, அது பொது முடிவுக்கே நான் தனிப்பட்ட முடிவா இல்லை எதுவுமே. அதை வந்து நேர்மறையாகவும் முன்வைக்கல, எதிர்மறையாகவும் முன்வைக்கல. ஆனா அது வந்து ஒரு சினிமாவில வரும்பொழுதோ அல்லது ஒரு காட்சி ஊடகத்துல வரும்பொழுது நாம வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து அதை வந்து இந்த ஒரு ஜோவியலா இருக்கிறாங்க அல்லது ஒரு ஒரு நட்பு போல இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்படின்றதும் எனக்கு புரியல. நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலா. ஒருவேளை வயது இடைவெளி அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நான் எடுத்திருக்கேன். ஆகவே நான் என்ன பேழை கதை மூலமாக நான் உணர்ந்தது என்னன்னா, அந்த பேழை என்பது அண்ணாமலையினுடைய நினைவுகள், அண்ணாமலையினுடைய தந்தையை பற்றிய நினைவுகள், அவருடைய இளமைக்கால நினைவுகள். அந்த பேழை மட்டுமல்ல, அந்த வீடு முழுக்க. ஆனால் அவருடைய மகாராணா சிதம்பரத்திற்கு அது வெறும் நுகர்வு பொருள். நினைவுகள் எப்பொழுதும் எல்லோருக்கும் நமக்கு வழியை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய நினைவுகளாக மட்டும் இருப்பதில்லை, அது பிறருக்கு விற்பனை செய்யக்கூடிய பொருளாகவும் இருக்கிறது. இறுதியாக ஒரு சிறுகதைக்குரிய முடிவில் ஏதேனும் ஒரு திருப்பம் வரும் என்ற எதிர்பார்ப்பு தான் அந்த மேடம் ஏற்கனவே சொன்னதுதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா எந்த ஒரு திருப்பமும் இல்லாம அது இயல்பா முடிந்தது வந்து அவரோட கருத்துக்கு நானும் ஒத்து போறேன். ஒரு நாவலினுடைய முதல் அத்தியாயத்தையோ அல்லது ஒரு குறுநாவலை படிப்பதை போலதான் நானும் உணர்ந்து இந்த பேழை சிறுகதையை வாசிப்பை நேசிக்கும் குழுவில் என்னுடைய முதல் இணையவழி கலந்து கொண்டு இந்த பேசுவதற்கு வாய்ப்பினை வழங்கியதற்கு நன்றி. எனக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க ரமேஷ். சிறப்பான உரை, சிறப்பா பேசியிருக்கீங்க. அடுத்து அந்துவன் சார் பேசுறீங்களா? அந்துவன் சார். ஓகே. அமீத் பேசுறீங்களா? இல்ல கதர், நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, நான் கேட்கதான் முடியும். இன்னைக்கு ஆள் இருக்காங்க. ஓகே ஓகே. மௌலிஷ் வந்தாரு, பேசுவாரான்னு கேட்கறதுக்குள்ள காணாம போயிட்டாரு. இல்ல, நான் இருக்கேன். கேக்குதுங்களா? நாட்டில பேசுறதுன்னா பேசுங்க. பேசலாங்களா? என் வாய்ஸ் ஆடிபிளா? கேக்கு பேசுங்க. ஓகே. அந்த பேழை சிறுகதை
சுனில் கிருஷ்ணன் எழுதியது. நேற்று மாலைதான் வாசித்தேன். ஆஹ் ஒரு நீண்ட நெடிய சிறுகதை என்று சொல்லலாம். இருந்தாலும் நீண்ட நெடிய சிறுகதையா இருந்தாலும் அது நீல நீல அதோட சுவாரஸ்யமான அம்சங்களும் அதோட மெருகேறும் தன்மையும் கூடிக்கிட்டே போச்சு. ஒரு சிறப்பான சிறுகதையா அமைஞ்சது. கதை ஆரம்பிக்கும் போதே இது வந்து அந்த காரைக்குடி செட்டியார் வகைராக்களின் சார்ந்த கதைதான்றது வெளிப்பட்டுச்சு. ஆகவே அந்த பாஷை வந்து அந்த அளவுக்கு கடினமா இல்லைன்னாலும் எனக்கு ஆரம்பத்துல வந்துட்டு அந்த அப்பச்சிக்கு மட்டும் அது அதோட எக்ஸாக்ட் ஈக்குவலன்ட் உறவுமுறை என்னன்ட்டு கொஞ்சம் குழப்பமாவே இருந்தது. அது வாசிக்கும் போதே வாசிப்பை நிறுத்திட்டு அந்த அப்பச்சிக்கான அர்த்தத்தை கூகுள்ல தேடலாமான்னு பார்த்தேன். ஆனா இன்னும் எனக்கு ஒரு இன்ஸ்டிங் தோணுச்சு, மேபி கதையை நம்ம தொடர்ந்து வாசிக்க அதுக்கான அர்த்தமும் வெளிப்படும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஒரு இடத்துல அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு தெரியும். எதுவுமே ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருக்க மாட்டாரு, சொல்லாம சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அந்த பேலை சார்ந்து இவர் அந்த நினைவலைகளுக்குள்ள அவரோட சிறுவயது நினைவலைகளுக்குள்ள மூழ்கும் போது அவரோட பெரியப்பச்சி வந்து அவர் அந்த ராஜ்தூட்ல கூப்பிட்டு போய் சமாதானம் பண்ணுவாரு. அப்ப வந்து பெரியப்பச்சியும் பெரியம்மாவும் வந்து சமாதானப்படுத்தினாங்கன்னும் போதுதான் எனக்கு டைரக்டா விளங்குச்சு அப்பச்சிங்கிறது அப்பான்றது. அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்லாங்க சார்ந்து மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாமவே சொல்லியிருப்பாரு. ஆழமா படிக்கும் போது தான் அதோட அர்த்தம் விளங்கும். அந்த விதத்துல ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. அப்புறம் நிறைய சில சின்ன சின்ன வாசகங்கள்லாம் கதை நெடுக வரும். அதெல்லாமே ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனைக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. உதாரணத்துக்கு வந்துட்டு அந்த மாதங்களோடு கரையட்டும், வருடங்கள் வருடங்களாக உயிர் பெறட்டுமோ உயிர் போடட்டுமோன்ற மாதிரி சரியா ஞாபகம் இல்லை. ஆனா அது டக்குன்னு படிக்கும்போது அதோட அர்த்தம் விளங்கல. ஆனா அது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஏன்னா மாதங்கள் வந்து கரைஞ்சுக்கிட்டே போகும். பட் வருடங்கள்ங்கிறது ஒரு கிபி 3ன்னு எடுத்துக்கலாம், கிபி 750ன்னு எடுத்துக்கலாம், கிபி 2020ன்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வருடத்துக்குமே வந்து ஏதோ ஒரு உயிர்ப்பான ஒரு விஷயம் அதுக்குள்ள உறைஞ்சி கிடக்கிறது வந்து அந்த ஒரு சின்ன வாசகம் மூலமாவே அப்படி ஒரு தத்துவத்தையும் நமக்கு கடத்தினாரு. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. மற்றபடி அந்த அம்மாச்சிக்கும், அதாவது அப்பத்தா, ஆமா, அந்த கதையில வர அப்பத்தா என்று அழைக்கப்படுகின்ற சிதம்பரத்தின் அம்மா. சிதம்பரம் என்பது அண்ணாமலையோட அப்பா. ஏன்னா இங்க ஏன் குறிப்பிட்டேன்னா சிதம்பரம் வந்து அண்ணாமலையோட பையனோட பேரும் அதுவா தான் இருக்கும். அவங்களுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த அந்த முரண்பாடு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதாவது பொதுவா ஒரு ஸ்டீரியோடைப் சொல்லுவாங்க, ஒரு அம்மானா வந்துட்டு புள்ள நல்லவனோ கெட்டவனோ அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டா. அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான்றதை விட அவனுக்காக வருத்தப்படாம இவளால இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு பொதுவான ஸ்டீரியோடைப் இருக்கும். ஆனா இதுல வர அந்த அப்பத்தா வந்து இதுக்கு முற்றிலும் வேறா இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஊறி போன அந்த செட்டியார் பெருமிதமாகட்டும், அந்த இந்த கௌரவதையில ஊறி போய் அவங்க முற்றிலும் அந்த சிதம்பரத்தை வந்துட்டு தன் பரம்பரைக்கு இழைக்கப்பட்ட ஒரு இழுக்காவே பார்க்க கடைசி வரைக்குமே. அது ரொம்ப சுவாரஸ்யமான பெர்ஸ்பெக்டிவா இருந்தது. ஒரு தாய் வந்து இவ்வளவு வெறுக்க முடியுமான்றது ரொம்ப ஆச்சரியமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது அந்த பெர்ஸ்பெக்டிவ். அப்படி வெறுக்கிற அளவுக்கு இந்த நம்ம அண்ணாமலை புரோட்டகனிஸ்ட் ஆஃப் அவர் சிறுகதை, அவரோட அப்பா வந்து அப்படி என்னதான் பண்ணிட்டாருன்ற சுவாரஸ்யமும் நமக்கு எழுது. அப்பப்ப ஒரு சில கதாபாத்திரங்கள் மூலமா அவரோட வெவ்வேறு ஷேட்ஸையும் வெளிப்படுத்துறாங்க. அதாவது அவங்க அம்மா, அதாவது அந்த வேலைக்கார அம்மா வந்து உங்க அம்மா எல்லாம் இப்படிதான் இவரை வச்சு சமாளிச்சாங்களோ அப்படின்ட்டு அவங்க ஒரு கலர்ல சிதம்பரத்தை வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு இவர் கூட இருந்த அந்த ரங்கூன் கூட்டுக்காரர் வந்து தங்கமான மனுஷனா
கூட்டு சரியில்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஆனாலும் நமக்கு ஒரு ஆச்சரியம் எழுந்துகிட்டே இருக்கு. அப்படி என்னதான் சிதம்பரம் பண்ணியிருப்பாரு? ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காலகட்டத்துல அந்த ஒரு 15 பருவத்திலயோ இல்ல ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது போர் நடக்கிற சமயத்துல அந்த ஒரு யங்ஸ்டருக்கான அந்த ஒரு ட்ரிப்புக்காகவும் ஒரு ஹைக்காகவும் ஒரு போர்ல போய் கலந்துக்கிறாரு. போர்ல போய் கலந்துட்டு திரும்பி வராரு. மேபி அதாவது போதை பழக்கத்துக்கு அதுக்கு ஆட்பட்டதுனால அவரோட உடல் உடல் ரீதியாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு ரிட்டர்ன் ஆகும்போது. அதையும் தாண்டி அவரு பெருசா என்ன பண்ணிட்டாரு இவ்வளவு விருப்பம் சம்பாதிக்கிறதுக்குன்ற அந்த சுவாரஸ்யம் வந்து நமக்கு யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்தது. அது ரொம்ப சிறப்பான அம்சமா இருந்தது இந்த சிறுகதையில. இன்னும் சொல்லப்போனா அந்த சிதம்பரம் கேரக்டரை வச்சு ஒரு தொடர்ச்சியா ஒரு நாவல் எழுதுற அளவுக்கு கூட விஷயங்கள் இருக்குமோன்னு தோணுச்சு. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் வந்துட்டு இந்த கதை ஆரம்பத்துல வரும் இந்த மாதிரி நாம பொதுவா அந்த காரைக்குடி செட்டியார் வீடுங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஏஸ்தட்டிக்கா இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம ஒரு அழகியலா தான் பார்ப்போம், ஆச்சரியமா தான் பார்ப்போம். ஆனா ரியல் டைம்ல வந்துட்டு அதை சார்ந்த தலைமுறையினர் அது வந்து ஒவ்வொரு தலைமுறையும் தாண்டி போகும்போது அது எப்படி அந்த அடுத்த தலைமுறையினருக்கு வந்து அது சுமையாவும் போர்டனாவும் மாறுது. அதே மாதிரி இப்ப சமீப காலங்களா நிறைய ரிசார்ட்ஸ் வந்து அந்த மாதிரி வீடை வந்து ரிசர்ச்சா மாத்துறதின் சாராம்சமும் இதுல வந்து சொல்லாம சொல்லியிருப்பாங்க. அதுவும் சுவாரஸ்யமா இருந்தது. இப்ப நாமளே நிறைய இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்ப்போம். இந்த காரைக்குடியில வந்து இந்த மாதிரி செட்டியார் வீடு ரீதியில செட்டியார் வீடே தான் ரிசார்ட்டா மாற்றப்பட்டதெல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயமும் இருக்குதுன்றதையும் அவரு சொல்லாம சொல்லியிருப்பாரு. அதுவும் ரொம்ப அருமையா இருந்தது. கடைசியா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பேழை வந்துட்டு இவர் கைக்கு வந்துரும். ஆனாலுமே அவரால் அதை திருப்பி ஐ மீன் அதை ஓபன் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு துணிச்சல் இவருக்கு இருக்காது. அது ஒரு மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அப்படி பிச்சது. எனக்கு இன்னும் அந்த போலோ கோலோன்னு ஒருத்தர் பேரு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. ஆல்கெமிஸ்ட் நாவல் அது ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற நாவல். அது பிரசிலியன்ல எழுதியிருப்பாரு, இங்கிலீஷ்ல உலகம் ஃபுல்லா பரவலா படிக்கப்பட்டது. அதுல வந்து ஒரு கதாபாத்திரம் வரும். அதாவது அந்த ஆல்கெமிஸ்ட்ல வந்துட்டு அந்த பிரதான கதாபாத்திரம் வந்து பயணம் மேற்கொள்ளும் ஒரு விஷயத்தை தேடி. அதுதான் பிரதான கதையா இருக்கும். அப்ப வந்து ஒரு ஒரு வியாபாரம் செய்யறவர் கிட்ட போய் அந்த புரோட்டகனிஸ்ட் ஆஃப் த நாவல் வந்து கொஞ்ச நாள் வேலை செய்வாரு. அப்ப வந்து அந்த வியாபாரம் செய்யறவர் வந்து ஒரு வறுமையில இருப்பாரு. வணிகம் சரியா போகாம இருக்கும் அவரோட பிசினஸ். இவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வணிகம் சூடு பிடிக்கும். ஆனாலும் அந்த வணிகருக்கு வந்து ஒரே நோக்கம் என்னன்னா எப்படியாவது காசு சேர்த்து மெக்காக்கு போகணுன்றது. ஆனா அதுதான் அவரோட ஒரே வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கும். அவருக்கு இந்த புரோட்டகனிஸ்ட் போய் அவரு வியாபாரத்துல உதவி புரியும் போது வியாபாரமும் தலை தோங்கும். அவருக்கான பொருளும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த புரோட்டகனிஸ்ட் ஆஃப் தட் நாவல் அவர் வந்துட்டு இவரை விட்டு விலகும் போது இவரு சொல்லுவாரு ஒரு கடைசி சந்திப்புல, என்னோட வாழ்க்கையின் ஒரே லட்சியம் வந்து மெக்காக்கு போறதுதான். எனக்கு மெக்காக்கு 4-5 தடவை போற அளவுக்கு கூட பொருள் இருக்கு. ஆனாலும் எனக்கு போறதுக்கு தயக்கமா இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் வந்து அதுதான். அது போயிட்டு வந்துட்டேன்னா என் வாழ்க்கையை நீர்த்து போயிடும் அர்த்தம்ன்ற மாதிரி. ஸோ அது வந்து என்னால புரிச்சு பார்க்க முடிஞ்சது. கடைசியில அவரால் அந்த பேழையை வந்து திறக்க முடியாத அந்த இயலாமையில. இந்த மாதிரி ரொம்ப நிறைவான ரொம்ப ஒரு ஆழமான சிறுகதையா இருந்தது. சுனில் அவர் வந்துட்டு லிரிக்ஸிஸ்டா தான் எனக்கு முன்னாடி தெரியும். நிறைய இலக்கிய கூட்டங்கள் அவரு பேசி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு சிறப்பான இலக்கிய பங்களிப்புகள்லாம் கொடுத்திருப்பாருன்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது படிச்சதுக்கு அப்புறம் அவரோட வேறு சில சிறுகதைகளையுமே படிக்கிறதுக்கான ஆர்வம் எழுந்தது. மேபி எனக்கு அப்புறம் பேச போறவங்க வந்து அவரோட வேறு சில இது மாதிரியான சிறப்பான இலக்கிய ஒர்க்ஸை வந்து குறிப்பிட்டா இன்னும் உபயோகமா இருக்கும். இந்த கதையை தேர்வு செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சிறப்பான சிறுகதையா அமைந்தது. வாழ்த்துக்கள். நன்றி மௌலீஷ். அந்தோன் சார் பேசுறீங்களா? ஓகே, ஒரு அமைதியா இருக்காரு.
சரி, இப்ப நான் பேசிடுறேன். மீதி எல்லாரும் பேசியாச்சு. ஆக்சுவலா ஒரு நாவலுக்கும் சிறுகதைக்குமான வித்தியாசம் என்னன்னா, சிறுகதை தான் வந்து உண்மையிலேயே அதிக உழைப்ப கோரும். நம்ம வந்து எளிமையா நாவல கூட வாசிச்சிடலாம். ஒரு ஈஸியா புரிஞ்சிரும். கொஞ்சம் நெறைய பக்கங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால. அ இவங்க வந்து அ சிறுகதை தான் வந்து உண்மையிலேயே இலச்சிலச்சு உருவாக்கப்படுற ஒரு அற்புதமான இலக்கிய படைப்பா சொல்லுவாங்க. எதுக்காகன்னா, இப்போ இந்த கதையவே எடுத்துக்கங்க. இப்போ கதை துவங்குறதுக்கு முன்னாடியே நான் பிரசன்னா சார்ட்ட கேட்டேன். இன்னைக்கு உரையாடல் துவங்குறதுக்கு முன்னாடி, "சார் இந்த கதை எத பத்தினதுன்னு உங்களுக்கு தெ தெ உங்களால சொல்ல முடியுமா?" அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு போயிட்டாரு. நான் பேச ஆரம்பிக்கும்போது, எத்தன பேரு அத கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஏன்னா, நம்ம பார்வையில அது வேணும்னே படக்கூடாதுங்கிறதுக்காகவே, அத ஒரு பொருள அங்க வச்சுட்டு, நம்ம கண் பார்வை அந்த பொருள நோக்கி போகும்போது, அதுக்கு பக்கத்துல வேற ஒரு பளபளப்பா வேற ஏதோ ஒண்ணு காட்டி நம்மள ஏமாத்துற வித்த தான் இந்த சிறுகதையில பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருக்காரு. தடவ வாசிக்கிறப்போ யாரும் அத பெருசா கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு வந்திருந்தா புரிஞ்சிருக்கும். அவரு வந்து இந்த அப்பா கேரக்டர் வந்து பையன்கிட்ட கேட்பாப்ல. "ஏப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? ஒண்ணு, எந்த ஜாதி பொண்ணா இருந்தாலும் பரவால்ல. கல்லிக்க க ப கட்டிக்கலாம்" அப்படிங்கும்போது, "அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது" அப்படிம்பான். ஸோ இது வந்து ஒரு மார்க் நமக்கு அங்க அங்க ஒரு க்ளூ குடுத்துருக்காப்ல. இதுலருந்து இது மாரி நெறைய அப்படியே லைனா க்ளூவா வரும். என்னன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு ஆ ஓரின தன்பால் விருப்பம் கொண்ட ஒரு நபர். சரிங்களா? அதாவது அங்கங்க வந்து ஒரு குடும்பம் நடத்த வக்கில்லாதவர் அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா திட்டுவாங்க. நம்ம எல்லாரும் அத எப்படி நெனச்சுப்போம்னா, ஒழுங்கா சம்பாதிக்க வக்கில்ல அப்படிங்கிற மாரி நெனச்சுப்போம். ஆனா அது அப்படி இல்ல. ஆ இவர் வந்து அவரோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு காட்டுவாங்க பாருங்க. அவரு அண்ணன், தம்பி 2 பேரும் நிக்கிற ஃபோட்டோல எப்படி இருப்பாப்ல, கல்யாணம் பண்ற ஃபோட்டோல எப்படி பயத்தோட நிப்பாப்ல, அவரு ஃப்ரெண்டோட நிக்கிற ஃபோட்டோல எப்படி சந்தோஷமா இருப்பாப்ல. இது அதாவது கலச்சு போட்டு துண்டு அங்கங்க போட்டு வச்சுட்டு, இதெல்லாம் எடுத்து நம்ம பொருத்தணும் அப்படிங்கிறது தான் எழுத்தாளர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. தடவ படிக்கும்போது கண்டிப்பா புரியக்கூடாது. அதுதான் வந்து அவர் எதிர்பார்க்கிறது. ஏன்னா, நம்ம தடவ படிக்கும்போது வந்து நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்னா, ஒரு அ பாரம்பரியமான ஒரு வீடு. அந்த வீடு என்னாகப் போது, அந்த வீட்ல ஏதோ ஒரு புதையல் இருக்கு போல இருக்கு. அ ஏதோ ஒரு இத தேடிட்டு இருக்காப்ல. அது கிடைக்கும் போல இருக்கு. அத தான் நம்ம பார்ப்போம். ஆனா, ஃபர்ஸ்ட் லேயர் அதுவா அப்புட்ன்னா கிடையாது. முக்கியமான அதுக்கு அடுத்து உள்ளுக்குள்ள இன்னொரு லேயர்ல ஒளிச்சு வச்சிருப்பாரு கதைய. என்ன கதைன்னா, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்களோட வாழ்க்கை அத பத்தி தான். அவங்க அம்மா சீதா அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து அவரு மன்னிப்பு கேட்கறது. ஆ அ அவரு ஜானுக்கு எழுதின அந்த அந்த கவிதைய ஜானுக்கு எழுதி வைக்கிறது. அ ஊர்லருந்து ரங்கூன்லருந்து திரும்ப வந்தவுடனே ஏன் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த கதைய வந்து திரும்ப, திரும்ப, திரும்ப வாசிக்கும்போது நமக்கு, அடடா! அப்படியா நம்ம இத கவனிக்க மறந்துட்டோமே, இத கவனிக்க மறந்துட்டோமேன்னு சொல்ட்டு நெறைய இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப போய் எடுத்து வாசிச்சீங்கன்னா கூட, நாங்க யாருமே சொல்லாத விஷயத்த கூட உங்க விஷயம் உங்க கண்ல படும். ஆ ரொம்ப நிதானமா என்ன சொல்ல வர்றாங்கன்னு கவனிச்சா தான் புரியக்கூடியதா நெறைய விஷயங்கள வச்சிருக்காரு. இது உண்மையிலேயே அவரு அப்படி வைக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா, இங்க இந்த கதையில பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்த சேர்ந்தவங்களா இந்த குடும்பத்த காட்டியாச்சு. இன்னமும் அ ஒரு சமூகத்த சேர்ந்தவங்கள்ல வந்து ஒரு ஓரின சேர்க்கையாளராவோ, இல்ல வேற ஏதாவோ காட்னா, பல பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல்ல தான் தமிழ் சமூகம் இருக்கு. இத வந்து ஒரு கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்களான்னா இல்ல. அதுவும் இல்லாம, இப்போ மட்டும் இல்ல. முக்கியமான விஷயம், அ தன்பாலின ஈர்ப்புங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். அது காலகாலமா இருக்கு அப்படிங்கிறத யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரமுண்டார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். சஞ்சய் பிரகாஷோடது. அந்த புத்தகத்தில பார்த்தீங்கன்னா, அ ஆண், பெண் உறவு இருக்கும். பெண், பெண் உறவு இருக்கும். ஆனா, ஆண், ஆண் உறவு இருக்காது. ஏன்னா, இந்த மாரி ஒரு அ பிறல் உறவ பத்தி எழுதுனதுக்கே வந்து அவர ஜாதி பிரதிஷ்டை பண்ணி அத அத ஜாதிய விட்டு விலக்கி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எழுதியிருந்தாங்கன்னா, கொன்னே போட்டுருப்பாங்க. அந்த பீரியட்ல அப்படி இருந்தது. இப்பவுமே வந்து எ எனக்கு தெரிஞ்சு பசித்த மானுடம், அத தாண்டி வேற எந்த புத்தகமும் ஆணோட தன்பாலின ஈர்ப்ப பத்தி எழுதல. அ அ பசித்த மானுடமுமே இதே மாரி தான். மேம்போக்கா தான் சொல்லுமே தவிர எழுதல. அந்த அளவுக்கு நம்ம சமூகம் இன்னும் அத பழகல.
இப்போ இந்த கதையில வர மாதிரி தான், எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற ஸ்டேஜில் தான் இன்னும் நம்ம இருக்கோம். தன்பாலின ஈர்ப்பை பற்றிலாம் பேசக்கூடிய நிலைமைக்கு நம்ம இன்னும் வரல. அடுத்த தலைமுறையாவது வரலாம். இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள முதல் வாசிப்புல வந்து நம்ம கண்ணை சிறப்பா கண்கட்டி வித்து நடத்துறதுக்காகவே எழுத்தாளரை பாராட்டணும். ஏன்னா முதல்ல பேசின இருவருமே சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு தடவை தான் வாசிச்சேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அது கண்லயே பட்டிருக்காது. அவங்க முதல் தடவை பார்க்கும்போது என்ன போட்டிருக்கும்னா, அவங்க அப்பா வந்து ஒரு குடிகாரர், அவங்க அப்பா வந்து ஒரு ஊதாரி, அப்பா வந்து இளைஞர்களோட சுத்திட்டு சரியா குடும்பத்தை பார்க்காம விட்டதுனால வெறுக்கப்பட்ட ஒரு நபர், அப்படிதான் கண்ணுக்கு தெரியும். இப்ப அப்படியே இந்த டோனை அப்படியே மாத்தி பாருங்களேன். சிறு வயதில் இருந்தே ஆண்கள் மீது ஈர்ப்பு இருக்க ஒரு நபர், அவரு அங்க ரங்கூன் போறாப்புல, அங்க ஒரு வெள்ளைக்கார நபரோட ஒரு தொடர்பு கிடைக்குது. 2ஆம் உலகப் போர் வருது. எல்லாரும் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த வெள்ளைக்காரர் யாரா இருப்பாரு? ஒரு ராணுவ வீரரா இருக்கலாம். அந்த மாரி இருக்கும்போது அவர விட்டுட்டு வர முடியாது. போட்டது போட்டபடியே விட்டுட்டு வர முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அவர விட்டுட்டு வர முடியாம அப்படியே இருந்துடுறாப்புல. ஸோ குடும்பத்துக்கு கூட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடுறாப்புல. ஆனா திரும்ப வராப்புல. குத்துயிரும் குலையுருமா. ஆனா இவ்வளோ தூரம் வந்தவர் கூட வீட்டுக்கு வர பிடிக்கல. ஏன்னா வீட்டுக்கு வந்தா தான் ஒரு பெண் கூட வாழ சொல்றாங்களே. இப்போ எதிர்பாலின ஈர்ப்பு இருக்க நம்மள ஒரு இதோட ஒரு ஒரு நம்ம தன்பாலின ஈர்ப்பவங்களோட வாழ சொன்னா நமக்கு எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் அவங்களுக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கும். வீட்டுக்கு வர பிடிக்காம இருந்தவர இது பண்ணி, சரி பண்ணி மறுபடியும் வாழ சொல்றாங்க. அவங்க அம்மா அவங்க அந்த பெட்டிய பத்தின அவரோட நினைவு வந்து பார்த்தீங்கன்னா, 2 தடவ இருக்கும். 2 தடவ வந்து கிணத்தடியில நின்னு அந்த பெட்டிய வச்சுட்டு அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து க்ளூ. பெட்டிய வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கையில தான் பெட்டி இருக்கு. அப்ப அந்த பெட்டி உண்மையிலே அவங்க அப்பாவதா? அவங்க அம்மாவதா? கரெக்ட்டுங்களா? அது ஒரு முக்கியமான கொஸ்டின். அவங்க அம்மா தான் சாகும்போது அந்த பெட்டி பெட்டின்னு சொல்லிட்டு சாகுறாங்க. அப்ப அந்த பெட்டியில என்ன இருக்கும்? அவங்க அம்மா ஏன் சாகும்போது அத இது பண்ணாங்க? ஆ அந்த விஷயம் வெளிய யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏன் அத மறைச்சு வச்சாங்க? ஆ அந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டி உட்பட இப்ப இவ்வளோ நாள் தேடி கிடைக்காதது எங்க இருந்ததுன்னா, அவரோட ரூம்லயே தான் அவங்க அம்மாவால ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அந்த இத நான் வீடு ஃபுல்லா தேட நினைச்சேன் கிடைக்கல. அதெல்லாம் காலி பண்ணும்போது அவர் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து தான் குடுப்பாங்க. அந்த பொதி மூட்டையில எல்லாம் வச்சு குடுப்பாங்க. அப்போ என்ன இருக்கும் அப்டி யோசிச்சு பார்த்தா, நமக்கு நெறைய விடைகள் கிடைக்கும். எனக்கு 2, 3 ஆப்ஷன் கிடைச்சது. அது நம்ம சரியா இருக்குமான்னு தெர்ல. நான் இன்னும் ஒரு 2, 3 தடவ படிக்கும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நெனைக்கிறேன். நான் எப்படியும் 3 தடவைக்கு மேல படிச்சுட்டேன். ஆ ஒவ்வொரு லேயரும், ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கேரக்டர பத்தி யோசிச்சுட்டே உட்காந்து அப்படியே சாய்ஞ்சு உட்காந்து யோசிச்சோம்னா, அவ்ளோ டீப்பா போகுது. அவங்க அம்மாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். ஆ அவங்க பெரியம்மா இப்போ ஓகே. ஆ இது வந்து இப்படி சொல்றேன். அவங்க அம்மா இ அவங்க அம்மாவுக்கும் அவங்க இந்த நபர் யாருக்கு பிறந்த மகன்? அது ஒரு கொஸ்டின் எனக்கு வருது. அந்த மாரி ஒரு அங்க ஒரு க்ளூ அவரு குடுத்துட்டு போயிட்டாப்ல அதுல. அவங்க பெரிய அப்பச்சி வந்து அவர் கூட இருக்கிற ஃபோட்டோ, அவர் கூட்டு பார்த்துக்கிட்டது, அது இதெல்லாம் ஒரு சின்ன இது வருது. உண்மையிலேயே இவருக்கு பிறந்த மகனா இவன்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. ஆ அடுத்து அவங்க அம்மா. அதாவது இந்த நபர இறந்து போன அவரோட நபரோட அம்மா. அ வயிறு வீங்கி செத்தப்ப கூட போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்காத அம்மா. அப்படின்னு சொல்லி அவங்க பெரியம்மா பையன கொன்ன இவ தானே நீன்னு சொல்லிட்டு திட்டுற ஒரு சீன் வரும். இது ஒவ்வொன்னையுமே தனித்தனியா யோசிச்சு பார்த்தா, ஒரு 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 வரியில அத கடந்துருவாங்க. அந்த சீன நம்மளா உட்கார்ந்து யோசிக்கணும். பையன் சாக கிடக்கும்போது கூட போய் பார்க்க பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்குன்னா வெறுப்பு ஏன் வந்திருக்கணும்? இது வெறும் தன்பாலின ஈர்ப்பு மட்டும் தான் காரணமா? வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு? இன்னொன்னு அவரு கூட்டுயிரும் கொலையுறமா வந்தாருன்னா, அங்க என்ன நடந்தது? ரங்கூன்ல என்ன நடந்தது? வெறும் அகதியா தான் வந்தாரா? இல்ல இவங்க உறவு என்ன ஆச்சு? பல கேள்விகள் இருக்கு. பல கேள்விகளுக்கு பதில் குடுக்கணும்னு அவசியமே இல்ல. இப்படி ஒரு பிளாட்ட உருவாக்கி உட்கார்ந்து யோசிங்கன்னு விடுறது தான் உண்மையான இலக்கியம். இலக்கியம் எதுவுமே முழுமையடையாது. இது வந்து ஒரு சிறார் கதைகள் கிடையாது. அப்படியே எல்லாத்தையும் சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க காலத்துக்கும் லிவ் ஹேப்பிலி எவர் எவர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதெல்லாம் கிடையாது. இப்படிதான் விடுவாங்க. அந்த
கதையில பேழைன்னு டைட்டில் வச்சதுனாலயே அந்த கதை பேழை பட்டது கிடையாது. அது முக்கியமே கிடையாது. அந்த பேழைக்குள்ள என்ன இருக்குங்கிறதுக்கு கதைக்கு சம்மந்தமே இல்ல. அது தேவையே இல்ல. இப்போ நான் ஒரு 4, 5 கேள்விகள் கேட்டேன் பார்த்தீங்களா? அது மாரி நெறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த கதைக்கு முக்கியமானது. அந்த கேள்விக்கான பதில்கள் இந்த கதைக்குள்ளேயே இருக்கும். நம்ம தான் தேடணும். அவர் எப்படி அந்த வீடு ஃபுல்லா தேடி, தேடி அந்த பெட்டிய தேடி அலைஞ்சாரோ, ஒரு கட்டத்துல பாரு சின்ன வயசுல அந்த பெட்டிய தேடி, தேடி அ கிடைக்காம அழுவ ஆரம்பிச்சுருவாப்ல. குட்டி பையனா இருக்கும்போது. அழுவ ஆரம்பிச்சோனே, அப்பா ஞாபகம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வண்டியில உட்கார வச்சுட்டுலாம் ராஜ்தூத் வண்டியில வச்சுட்டு சுத்திலாம் காட்டிட்டு இருப்பாப்ல. அம்மாவ கஷ்டப்படுத்தாதடான்னு. ஆனா அவன் தேடுறது பெட்டிய. அது மாரி இந்த கதையில இருக்க பல கேள்விகளுக்கு விடைய நம்ம அந்த பெரிய வீட்ல தேடுற மாரி இந்த கதைகளுக்குள்ளேயே தேடுனா தான் நமக்கு விடை கிடைக்கும். தேடுனோம்னா கிடைக்கும் கண்டிப்பா. ஓகே. நெறைய சொல்லணும். ஆனா எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னா படிக்கிறதுல சுவாரஸ்யம் இருக்காதுன்னு தோணுது. இன்னும் ரொம்ப நேரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். வேற ஏதாவது நம்ம இங்க பேசறதுக்கு இருக்கு, கேள்வி இருக்குன்னா கேளுங்க. கருத்து இருந்தா சொல்லுங்க. சார் நான் இப்பதான் வந்திருக்கேன். நான் பேசுறது ஆ கேக்குதா? கேக்குது மேடம் பேசுங்க. நான் ஆட்டோல போயிட்டு இருக்கேன். டிஸ்டர்பன்ஸா பரவால்ல. இருந்தது தெளிவா அப்படின்னா கேக்குது. சொல்லிடுங்க, நிறுத்திக்கிறேன். இல்ல தெளிவா கேக்குது பேசுங்க. ம். ஓகே, ஓகே. முடிஞ்ச வரைக்கும் சத்தமா பேச முயற்சி பண்றேங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வர்றதுக்கு. அ இப்போ நான் கதிர் பேச ஆரம்பிச்சதுலருந்து தான் கேட்டேன். அ நிஜமாவே கதையில அங்கங்க பொடி வச்சுட்டே போனாரு. நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது அப்டின்னீங்க. எனக்கு வந்து இந்த பூ போட்ட அந்த பெர்முடாஸுக்கு கீழ உள்ள கால்கள் மழிக்கப்பட்டிருந்தன உடனே பொறி தட்டிருச்சு என்னமோ. ஆனா, அதுக்கப்புறம் கதை வேற வேற விஷயங்கள சொல்லிட்டே போகுது இல்லையா? அவங்க அப்பா காணா போனாரு. அந்த கோட்டை வீடுகள பத்தி சொல்லிட்டே போறதுனால, ஆ இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அத அது அது அந்த அத வச்சு டெவலப் பண்ண மாட்டாரோ! அப்டிங்கிற மாரி ஒரு இதுல நான் போயிட்டேன். ஆக்சுவலா எங்க அப்பாவுக்கு வந்து நேவத்தாம்பட்டி, எங்க அம்மாவுக்கு வந்து செட்டிநாடு. ஸோ அந்த ஊர்ல போய் போய் நெறைய வீடுகள இந்த மாரி வீடுகள பார்த்துருக்கோம். வயசான ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்திருப்பாங்க அந்த வீட்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம, மெயின்டெயின் பண்ண முடியாம, அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா வீடுகளையுமே ஷூட்டிங்க்கு விடுறது, இப்போ இந்த ரெசார்ட் மாரி கன்வெர்ட் பண்றது, இது மாரி நெறைய பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த அந்த முட்டை போட்டு தேய்க்கிற அந்த செவுருன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அதெல்லாம் அங்க போய் அந்த செவுரெல்லாம் தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெறைய வீடுகள்ல பார்த்துருக்கோம். வாசப்படியவே ஒரு நாள் ஃபுல்லா பார்க்கலாம். முன்னாடி ஒரு இடம் தாவார மாரி இருக்கும். அத தாண்டி போய் உள்ளுக்குள்ள ஒரு வாசப்படி. இந்த சேரன் படத்துல சேரன், சினேகா உள்ள படம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த படத்துல வந்து அந்த பழக்கத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த செட்டியார் சமூகத்த பத்தி நெறையவே காமிச்சிருப்பாங்க. ரொம்ப வந்து கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு மத்தவங்க பார்க்கறது இல்லையான்னு இல்ல. கௌரவத்துக்காகவே சாவறதுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அது ரொம்ப அந்த பணம், காசு இதுன்னு ஆனா நெறைய ஒழுக்கக்கேடுகள் எல்லா சமூகத்துக்குள்ளயும் இருக்கு. ஆ அந்த முன்னாடியில வந்து அவங்க முகத்த அவங்களே பார்த்துக்கிறதுக்கு வெளிய காமிக்க மாட்டாங்க. அவங்களே பார்த்துக்கிற மாதிரி ஒரு இதுதான். கதையில கடைசி வரைக்கும் பேழைன்னு வச்சுட்டு அந்த பேழைய அவர் தொறக்கவே இல்ல. அதுதான் மிக சிறப்பு. அதுக்குள்ள என்ன இருக்கணும், என்ன இருந்தா நல்லா இருக்குங்கிறத வந்து நம்மளே முடிவு பண்ணிக்கிறதுக்கு குடுத்திருக்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ முதல்ல அந்த க்ளூ கிடைச்சது. அதுக்கப்புறம் படிக்க படிக்க அந்த வீடுங்கள அந்த ஒரு ஒரு கேரக்டர் பாருங்க. அந்த தரகு மாரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து விட்டுருக்காரு. அவன் வந்து இவரால அவன்கிட்ட ஒட்ட முடியல. ஆனா, அவன் வந்து எப்படி சொன்னா இவரு கேட்பாருங்கிறதுக்காக கரெக்ட்டா அந்த இருட்டுக்குள்ள, அந்த இடிஞ்ச வீட்டுக்குள்ள கொண்டு நிறுத்தி கன்வின்ஸ் பண்றான். உங்க வீடு இந்த மாரி ஆயிறதுக்கு பதிலா நீங்க இந்த மாரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றான். அதுபோல அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அ அவனுக்கு எப்படி எப்படி எனக்கு உங்கள பிடிக்குது, பிடிக்கலங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த இந்த பிசினஸ இந்த டீல முடிக்கிறது மட்டும் தான் அவனோட இது. அதுக்காக அவன் வந்து அப்பச்சின்னு கூப்பிட்டு டக்குனு எல்லாரும் யார வேணா அப்பா, அம்மான்னு கூப்பிட்டு நெருங்கி வந்தா நம்மளால அத ஏத்துக்க முடியுமாங்கிறது இல்ல. அது ஒரு வியாபாரத்துக்காக எந்த அளவு பேசுறாங்க. ஆ அப்படிங்கிற மாரி அவரும் வந்து அந்த 7, 8 கோவில் இருக்குது. அந்த ஒருத்தருக்கும் ஒரு கோவில் உரிமைப்பட்டதா இருக்கும் அந்த சமூகத்துல. அவங்க இந்த கோயில சேர்ந்தவங்கன்னு சொல்லி தான் அறிமுகமே பண்றான். அவங்கள தான் வீடு பார்த்து குடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோட்டை வீட பிரிச்சு ஒண்ணு ஒண்ணா எப்படி வந்து ஏன்னா அவரும் எழுத்தாளரும் அந்த ஊரு தான் அப்படிங்கிறத படிச்சேன். சோ அவரும்
ஒவ்வொரு வீடையும் செங்கல் செங்கல்லா அங்க உள்ள வீடுகளை பத்தி இப்ப எனக்கு எவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் இருக்கோ அந்த அளவுக்கு அவருக்கு தெரியும்ன்றது அந்த கதையில நுணுக்கமா அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. ஒரு பக்கம் அதை சொல்லிக்கிட்டே போனாலும் ஒரு பக்கம் பேரலா இந்த விஷயத்துக்கு நமக்கு லேசான ஹிண்ட் கிடைச்சிக்கிட்டே வருது. எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது என்னன்னா, முன்னாடியே இது ஏன் நமக்கு தோணுச்சு, இந்த பூ போட்ட பெர்முடாஸு கீழே கால்கள் மழிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு படிச்சோடனே நம்ம ஏன் இதை புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கவனிக்காம போயிருக்கலாமே இந்த வரிய. இதை தேடிக்கிட்டே இருந்தேன் நான், இதுக்கு எங்கேயாவது வருதா, நடுவுல வருதான்ட்டு அந்த கதையோட போக முடியாம. ஆனா இந்த மம்முட்டி ஜோதிகா படம் வந்தது இல்லையா, கடைசி வரைக்கும் அந்த விஷயத்த பத்தி பேசவே மாட்டாங்க. அந்த ஹிண்ட கொடுத்துக்கிட்டே வருவாங்க. கடைசியா ஜோதிகா வந்து நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, நீ இஷ்டப்படி நீ இரு, நான் இஷ்டப்படி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ஒண்ணு சீதாக்கு அமையல. ஏன்னா அந்த சமூக அமைப்பு அப்ப அப்படி இருந்திருக்கு. அதனால அவரோட ஒய்ஃபுக்கு அமையல. அப்புறம் அந்த பெரிய பூச்சிங்கிறதுக்கு குழந்தைங்க இல்லாதது இருக்குமோ, அதனால இவரே வாரிசா இருப்பாரோன்னு நான் நினைச்சேன். கதிர் சொன்ன மாதிரியும் ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை இது அவரோட குழந்தையோன்னு. பலதும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. இப்போ இது வேற படிச்சுட்டு இருக்கோம், வெண்முரசு வேற. அதனால என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கோன்னு நாம எல்லாத்துக்கும் ஓப்பனா கேட்டை திறந்து வச்சிட வேண்டியதான். எந்த வாய்ப்பு வேணா யூஸ் பண்ணிருப்பாங்க, எப்படி வேணா வாழ்ந்திருப்பாங்கிற ஒரு கேட்டை ஓபன் பண்ணி வைக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம். குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள என்ன வேணா நாங்க பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி கேரக்டர் அவ்வளவு வைராக்கியமா வச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்ல நினைச்சா அதுவும் கதிர் சொல்லிட்டாரு, எங்க போய் தேடினா கிடைக்காதோ அங்கேயே வச்சிருக்காங்க. ஏன்னா வீடு ஃபுல்லா அவர் தேடுவாரு, அவருடைய ரூமுக்குள்ள தேடணும்னு தோணாது இல்லையே, எங்கேயோ வச்சிருப்பாங்கன்னு தானே இது பண்ணுவாரு. இன்னும் ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, இந்த கதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஏஜ வந்து டக்குன்னு இப்போ இவர் வந்து ஒரு பையன், இவருக்கே பெரிய பையன் வேலை பாக்குறாருன்னா கூட இந்த எழுதுறத படிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த பையனுடைய ஏஜ்ல உள்ளவனோட ஃபீலிங்கா தான் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா இவரே ஏஜ்டு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்க முடியல. படிக்க படிக்க அந்த ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ள உள்ள ஒரு ஆளுடைய மனநிலைமை மாதிரியே தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் கதை சொல்ற மாதிரியே தான் புரிஞ்சுது. அது ஒரு நெருடலா இருந்தது அந்த ஒரு விஷயம் மட்டும். ஏன்னா முதுமைக்கு உண்டானது, அவருடைய இழப்புக்கு உண்டானது, அவரோட லைஃப், அவரோட மனைவி என்ன ஆனாங்க, அந்த டீடைல் எதுவுமே கொடுக்காதனால பையன் வெளியூர்ல இருக்கான், இவர் தனியா இருக்காரு, இவரும் அந்த வீட்டுல இல்ல. நீங்களும் மாசத்துக்கு ஒருக்கா தானே இங்க வரீங்கன்னு அந்த பையன் கேக்குறான். அது ஒண்ணுதான் தோணுச்சு. அந்த பையனுக்கு அவருக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிச்சது. அவன் செய்யறது பிடிக்குதுன்றத தாண்டி அவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கடைசி பீஸை வாங்கி அவன் ஒரு இழுப்பு இழுத்துட்டு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. கடைசியா 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்றது, அந்த அந்த மாதிரி அளவுக்கு பழகிருக்காங்க. சோ அதை பயங்கரமா மிஸ் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பாட்ட பழக முடியாதது அளவுக்கு அவர் வாஞ்சையா யார் யாரெல்லாம் என்னெல்லாம் நெகட்டிவா சொல்ல சொல்ல அந்த அப்பா மேல அதை பாசிட்டிவான ஒரு பாசமா அவர் வளர்த்துக்கிட்டே போறாரு. அந்த இதை பூரா அவர் பையன்கிட்ட அது இல்லாத பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பையன்கிட்ட பழகி இருக்கிறாருன்றது அந்த ஒரு 2-3 விஷயங்கள் சொன்னதுலயே தெரிஞ்சுது. நீங்க இந்த லெஃப்ட் உள்ள போயிடலாங்க, இது வந்துட்டீங்க தானே, அடுத்த லெஃப்ட் போறீங்களா? அப்படிங்கிறது தெரிஞ்சது. அத ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு. சோ அந்த சமூகத்துடைய பழக்க வழக்கங்கள், அந்த வீடு காலி பண்றதுல உள்ள வேதனைகள், அத வந்து கரெக்டா இந்த விஷயத்த காமிக்க கூடாதுன்னா, ஓபன் பண்ணிடக்கூடாது இந்த ட்விஸ்டர்னா, அதுக்கு என்னென்ன விஷயத்த ஸ்ட்ராங்கா கொண்டு போகணுமோ அத கரெக்டா கொண்டு போயிட்டே இருந்தாரு. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. சோ அந்த பேழைய திறக்காதது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டக்குன்னு அது 30 லட்சம் 40 லட்சம் போகும்னா கூட பாருங்க, பெரிய காசு தானே. இப்போ ஒரு பெட்டி மட்டும் 30 லட்சம் ரூபாய் போகும். ஒரு கண்ணாடி, அந்த பெல்ஜியம் கண்ணாடிங்கிறாங்க, அந்த ஊர்ல எல்லாம் அப்படிதாங்க வச்சிருப்பாங்க. மர சாமான் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயும் அந்த மாதிரி டேபிள் எல்லாம் இனிமே பண்ணவே முடியாது. கிட்டத்தட்ட எங்க ஊர்ல எங்களுடைய வீடுகள்ல இருந்த சாமான்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். காரைக்குடியில எங்க பாத்திரமாகட்டும், உடன் பர்னிச்சர் ஆகட்டும், அது மாதிரிலாம் செய்யவே முடியாது. அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த கேரளா டைப்பான இது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகான பினிஷிங் இருக்கும். பர்மா ஐட்டம் தான் பூராவே இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தா எவ்வளவு பணம் வருங்கிற ஆசையெல்லாம் அவங்களுக்கு இல்ல பாருங்க. அந்த இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த குடும்ப கௌரவத்தை, இந்த வீட்டை விட்டுட்டு போயிடக்கூடாது. வீடுங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு பெரியது. எங்கெங்கயோ போய் திரைக்கடல் ஓடி திரவியம் கொண்டாந்து இங்கதான் வீட்டை இது பண்ணுவாங்க. அங்க கஷ்டப்பட்டா கூட பார்த்து பார்த்து இழைச்சு இழைச்சு கட்டி இருக்கிறதுங்கிறதுலயே கண்மறைவா அந்த கதையை கொண்டு போய் கடைசியில அந்த ட்விஸ்ட முடிச்சது ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. சுனி கிருஷ்ணோட 2-3 கதைகள் படிச்சேன். கண்டிப்பா ஆசானுடைய பட்டறையில கூர்த்திட்டப்பட்ட ஆள் தான் போல இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எழுத்து நடையில இருந்து இவரை யுவ புரஸ்கார் வாங்கினவரை பத்தி புதுசா நாம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அதுக்கு முற்றிலும் தகுதியான ஒரு ஆள் தாங்கிறது கதையில ரொம்ப நல்லா தெரியுது. ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப லேட்டா வந்துட்டேன், சாரி. ரெக்கார்டிங்ல கேட்டுக்கிறேங்க மீதிய. நன்றி.
நன்றி மேடம். அந்த அவங்க பையனுக்கு வந்து அந்த கால ஷேவ் பண்ணது மட்டும் இல்ல, கல்யாணத்த பத்தி பேசும்போது ஒரு ஹிண்ட் குடுத்துட்டாப்புல. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. எனக்கு ஏன் கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கும்போதே ஆமாமா. அது அப்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சிருச்சு. கிளியராவே சொல்லிட்டாப்புல. அப்பதான் ரொம்ப ஓப்பனா புரிஞ்சிருச்சு. ம், ம். அதுதான் வந்து எனக்கு கதை எத வந்து பத்தின அங்கேயே கதைங்கிறதுக்கு ஆரம்பம். தோணிருச்சுன்றேன். ம். ஆமா. அங்க அதெல்லாம் தோணிருச்சுன்னா உங்களுக்கு சொல்லும்போது கதை ஃபர்ஸ்ட் லேயர்லயே எடுத்ததுமே உங்களுக்கு அங்க போயிடும். பார்க்காம எடுத்த விட்டுருந்தீங்கன்னா உடனே எனக்கு அந்த பாயிண்ட் தானே முதல்ல வருது. அவன் ஃபர்ஸ்ட் உள்ள வரான் சிதம்பரம். அந்த கால பத்தி சொல்லும் போதே டவுட் வந்ததுனால சரி ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. பெரிய ட்விஸ்டா இப்ப தோணல. இத சொல்லும் போது ஆஹா அப்படின்னு தோணல. நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சேங்கிற ஒரு பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. ஆமாமா. அது ரொம்ப அதிகம் வாசிச்சவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. கஷ்டப்பட்டு அவங்க ட்விஸ்ட் வைப்பாய்ங்க. அத முதல்லயே தெரியுமே அப்டின்ருவோம். நம்மளால அத என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே. மௌலிஷ் பேசுங்க. ஆ, கதிரவன் அவர்களோட விளக்கங்களுக்கு ரொம்ப நன்றி. அது ஒரு மாபெரும் திறப்பா இருந்தது. உங்க விளக்கங்கள் கேட்க கேட்க பயங்கர ஒரு ட்ரிப்பியா இருந்தது இங்க சொல்ல. ஆஹ் அதான் இன்னும் பயிற்சி வேண்டுமோன்ற மாதிரி, இன்னும் வாசிப்புல முதிர்ச்சி வேண்டுமோன்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க விளக்கங்கள். கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கதை முழுமை அடையுது எனக்கு. இல்லைன்னா அது இன்கம்ப்ளீட்டாவே இருந்திருக்கும். உங்க விளக்கங்களுக்கு நன்றி. நீங்க அந்த க்ளூஸ் சொல்ல என் மனசு துடிச்சது. ஆமா இல்லன்ட்டு நானும் ஒரு க்ளூ சொல்லவான்ற மாதிரி அந்த இன்னொரு க்ளூ மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. அந்த கவிதை தொகுப்புல வந்து எல்லார் பத்தியுமே அவங்க அப்பா குறிப்புகள் எழுதியிருப்பாரு. ஆனா அவர் பையன் அண்ணாமலையை பத்தி குறிப்பு இருக்கவே இருக்காது. ஸோ அதுவும் சொல்லணும்னு தோணுச்சு. நீங்க சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமா, இப்பதான் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆகுதுன்ட்டு அதை சொல்லணும்னு தோணுச்சு. அதான் பேச அனுமதி கேட்டேன். அதுவும் இல்லாம ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. எனக்கு என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் தோணுதுன்னா, மேபி இது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சரி. இது அந்த கதையோட வர அண்ணாமலைக்கு இது தெரியுமா? உங்க அப்பா வந்து ஊரினை சேர்க்கையாளர்ன்றது. அந்த மாதிரி கேள்விகள்லாம் இன்னும் பரவசப்படுத்துது. உங்க விளக்கங்களுக்கு நன்றி. நன்றி. அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க பையன கல்யாணம் பண்ண சொல்லி கேட்கவே மாட்டாப்ல. அவரு அத யோசிச்சிருக்க மாட்டாரு. இப்பதான் அதாவது நம்ம புரிஞ்சுகிட்டே வரதான் அவரும் புரிஞ்சுகிட்டே வராப்ல. கிளைமேக்ஸ்ல கூட அவருக்கு ஒரு தெளிவின்மையே தான் இருக்கு. அதனாலதான் அந்த அவரோட கான்சன்ட்ரேஷன் அந்த பேழை பத்தி இருக்கு. அவருக்கு இல்ல கதிர், அவர் இல்ல அதாவது அந்த கதிர் இல்ல அவரு அன்புள்ள ஜானுக்குன்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு பாத்தீங்களா? அந்த கவிதைக்கு மேல எழுதியிருக்காரு பாத்தீங்களா? அதை படிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு வந்து திறந்தது, அதாவது எல்லாம் புரிஞ்சுச்சுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரும். ஆமா ஆமா. அதுல வந்து அவரு சொல்லிடுறாரு, அதாவது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிச்சுங்கிறது புரியுது. அதுதான் மீது அவர் ஃபர்ஸ்ட் பையனை கேக்குறப்பலாம் அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த வீட்டை விட்டு இது அப்ப பண்ணும்போது தெரியல. தெரியாது. இல்ல அப்ப உங்களுக்கு நீங்க ஏதாவது இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா, இந்த மாதிரி இந்த பையனை வந்து இந்த கல்யாணத்துக்கு சொல்றான்னு சொல்லிட்டு, அது உண்மையிலே எனக்கும் புரியல. நானும் அதை கடந்துதான் போயிருந்தேன். எனக்கு அந்த அன்புல ஜானுக்கு தான் ஏதோ மேட்ரு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அனுராதா மேடம் கேட்கும்போது அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இது வந்து மம்முட்டி ஜோதியா பட கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் படிச்சதுக்கு அப்புறம் தான் அது நீங்க சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வெளியே வந்துச்சு. அது வரைக்கும் உண்மையிலே நல்ல உள்ள மறிச்சு வச்சிருக்காரு அந்த விஷயங்களை. செமையா இருக்கு. ஆனா அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிச்சுங்கிறத மாதிரிதான் முடிச்சிருக்காரு. அதனாலதான் அவர் பேழையை ஓபன் பண்ணல. ஏன்னா பேழையை ஓபன் பண்ண நீங்க சொன்ன மேட்டர் வெளியே வந்தாலும் வரலாம் ஒருவேளை. அதாவது அவங்க அண்ணா பெரிய அப்பச்சியுடைய காரணமா கூட இருக்கலாம். இத மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்துருங்கிறதுக்கு பயந்து கூட அவர் பேழை திறக்காம இருக்காங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அதாவது அவரு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வரும்போது அவருக்கு 2-3 விஷயங்கள் அவர் கையில வருது. ஒண்ணு போட்டோஸ், இந்த புக்கு, இந்த பேழை எல்லாமே வருது. அதுலதான் வந்து அவருக்கு ஃபுல் ரிவலேஷனே கிடைக்குது. அவருக்கு எல்லாமே அந்த ஒரு புதிய திறப்பு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அத்தனை நாளா அந்த பெட்டி மேல இருந்த ஆர்வம் வந்து பெருசா கடைசியா இது இல்லாம போகுது அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காப்புன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை படிக்கணும். இன்னொரு தடவை படிக்கும்போது நம்ம கவனிக்காம விட்ட நிறைய விஷயங்கள் கண்ணுல படும். இது ஆனா சுனில் நல்லா கதிரவன் நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. வெரி நைஸ். அதுக்கப்புறம் தான் எனக்கே கதை புரிஞ்சுது. பட் இதுல இன்னொரு ஹிண்ட்டும் கொடுத்திருக்கிறாரு. அந்த புக் வாசிப்பாரு இல்லையா, அவருடைய அந்த டைரி வாசிக்கிறப்ப இவருக்கு புரிஞ்சிரும். ஒரு தடவை குடிப்பாரு, அப்புறம் 2வது தடவை குடிச்ச உடனே நல்லா புரிஞ்ச உடனே இப்ப தன்னுடைய மகன் பக்கத்துல இருந்தா ரொம்ப தேவலைன்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு. அப்ப நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, பையனுடைய இந்த குணத்தையுமே வந்து அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டார். தன்னுடைய மகன் இப்ப வந்து நம்ம பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், ஒரு வாசகம் வரும், வாசிச்சு பாருங்க. அப்ப அதையும் புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னு இப்ப நான் யோசிக்கிறேன்.
வெரி இல்ல நைஸ். நல்லா இருந்தது. ஆமா நீங்க எல்லாம் மேடம். இவ்வளவு விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கதை எனக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா 2022லயே நான் இந்த கதையை வாசிச்சேன். அப்ப எனக்கு இது ஒரு இது இது பிடிக்காத ஒரு கதையா மாதிரி, அதாவது ஒண்ணுமே இல்லை, இது எதுக்கு தினமணி தினகரன் இதுல போட்டிருக்காங்க, தீபாவளி மலர்ல வந்தப்பயே நான் வாசிச்சிருக்கிறேன். இப்ப 2வது தடவை வாசிக்கிறப்ப வேற ஆங்கிள் புரிஞ்சுது. நீ உங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இப்பதான் அந்த கதையினுடைய முழுமை வந்து புரிஞ்சது. தேங்க்யூ தேங்க்யூ. இலக்கியத்துல என்ன சுவாரஸ்யம்னா, நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் கிடைக்கும். அதுல எல்லாமே இருக்கும். நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் கிடைக்கும். இப்ப நாங்க வந்து இப்ப அனுராதா மேம் ஒண்ணு தேடுனாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தான் கிடைச்சது. நான் வேற ஒண்ணு தேடுனேன். எனக்கு அதெல்லாம் தான் கிடைச்சது. இன்னும் உள்ள நெறைய ஒரு க்ளூ வச்சிருப்பாரு. இருக்கும். நமக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வந்து நான் கவனிக்காம விட்டுருப்பேன். நெறைய இருக்கும். நம்ம அதுக்கு தான் ஒரு சிறுகதைக்கு எதுக்கு நம்ம தினம் ஒரு சிறுகதையே வாசிச்சுட்டு போகாம, ஒரு வாரத்துக்கு ஒரு சிறுகதையை வைக்கிறோம்னாவே அதுதான். இப்போ ஒரு புதன்கிழமை கதை சொல்றோம்னா, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மறுபடியும் படிக்கும்போது தான் எவ்வளோ டீப்பா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். மத்த அபுனைவு வாசிக்கிற மாதிரி கிடையாது. உண்மையிலேயே புனைவுக்கு தான், அதுவும் சிறுகதைக்கு தான் அதிக உழைப்பு நம்ம குடுக்கணும். இன்னும் சொல்லப்போனா, நம்மலாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மாரி தான். நான் அந்த வாசகசாலை சிறுகதையாளருக்கு போவேன். அங்க ஒரு கவிதைக்காரன் இளங்கோன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் வருவாரு. நெறைய நெறைய பேருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு ஒரு கதைய இது பண்ணுவாரு பாருங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாரு பாருங்க. மிரண்டுருவேன் நான்லாம். அவரு மாரிலாம் நம்ம இன்னும் அந்த படிமம், குறியீடு அந்த ரேஞ்சுக்குலாம் நம்ம இன்னும் போகல. அவங்கலாம் எழுத்தாளருக்கே இப்படி நினைச்சுதான் எழுதணுமான்னு ஒரு டவுட் வந்துடும். ஆமா. அவங்க எடுத்து அறுத்து கழட்டி தொங்க விட்டு போடும்போது பேன்னு பார்ப்போம். அதெல்லாம் பார்த்து ஓரளவுக்காவது கத்துக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சிறுகதை எழுத ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம அது வரைக்குமே நான் ஒரு கவிதைக்காரன் இளங்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்குற வரைக்கும், அப்ப இத்தனை வருஷமா நம்ம இதெல்லாம் தெரியாம தான் நம்ம சிறுகதை வாசிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு தான் இருக்கும். சூப்பரா பண்ணுவாங்க அவங்க. நானும் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி வேளச்சேரியில நடக்கும். அவர் பேசும்போது கேட்டிருக்கேன். ரொம்ப சூப்பரா பேசுவாரு. அவருடைய அறிவின் வீச்சு ரொம்ப புரியும். அதுக்கப்புறம் அவர்ட்ட பல தடவை பேசியிருக்கேன் அதுக்கப்புறம். அப்புறம் உங்க பேச்சு ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த பையனோட கேரக்டர் கடைசி வரைக்கும் புரியல. நான் நீங்க சொன்ன உங்களுடைய பேச்சு கேட்டதுக்கு தான் புரிஞ்சுது. அப்புறம் அனுராதா மேம் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவன் பூ போட்ட ட்ரௌசர் போட்டுறதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல. நான் அப்படியே கடந்து போயிட்டேன். படிச்சுட்டே போயிட்டேன். இதெல்லாம் இந்த சிறுகதை ஆடல தான் புரியுது. நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நன்றிகள் பல ஃபார் தட். ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்க உரை. எமிலி டிக்கின்சனோட கவிதையை அப்படியே பயன்படுத்தி இருக்காரா தெரியல எனக்கு. நான் அதை தமிழ் படுத்தினதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எமிலி டிக்கின்சனே எப்படின்னா மரபில் ஏறிய கவிதைகள் தான் அவங்களோடது எல்லாமே. அவங்க காலத்துல வந்து அது எதையுமே அங்கீகரிக்காம, அதுக்கு அப்புறமா 1000 சொச்ச கவிதையிலேயே அங்கீகாரம் இல்லாம அதை எழுதும் போது கூட அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி தான் வெளியிட்டு இருக்காங்களே தவிர அதை அப்படியே உள்கருத்தோட அதை வெளியிடல. அதுக்கப்புறம் இப்ப வந்து மூலத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அத வந்து அவங்களோட ஆக்சுவல் ஒரிஜினல்ல வந்து இப்ப கொண்டாடுறாங்க. அன்றே கணித்தார்ன்ற மாதிரி எமிலி டிக்கின்சன் சொன்னது இப்பக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. சோ அப்பயே மாற்றத்தை விரும்பின அந்த மனசு அங்க இருந்திருக்கு. அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு உள்ளவங்களுக்கு பாரியா எங்களுக்கு சொல்லி வைக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு ஆள் இருந்திருக்காங்கங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. சோ இதை எப்படி கனெக்ட் பண்றாருன்னா, அப்பாவை புரிஞ்சுக்கிட்டவரு இப்ப பையனோட மாற்றத்துக்கும் தயாராயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி 2க்கும் சேர்த்து அவங்க அப்பா தயார் பண்ணிட்டாரு இந்த நேரத்துல. சோ அந்த கவிதையை அப்படியே எடுத்தான்னு இருக்காரான்னு தெரியல. அந்த ஜானுக்காக எழுதுனது. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது இந்த கவிதை. முக்கியமா கவிதையை வாசிக்கிறவங்களுக்கு அந்த லைன்ல நின்னு தங்கிதான் வந்து ஆகணும். டக்குன்னு எல்லாம் படிச்சுட்டு தாண்ட முடியாது. அத 2-3 வாட்டி அதை திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. நீ கொஞ்சம் தாமசம் பண்ணனா கூட நீ சீக்கிரமா கடந்து போயிடு. நீ கடந்து போகாம ஏதாவது தாமசம் பண்ணனா நானும் சிக்கிக்குவேன் வர வழியில. ஏன்னா இதை கடந்து போறது அவ்வளவு எளிதில்லை ஒருத்தரை மறக்கணுங்கிறத. இதயத்தையே இன்னொரு ஆப்ஜெக்டா வச்சு அவர் சொல்றாரு, நீ தாண்டி போ, உன் பின்னாடியே நானும் வந்துடுறேன். நீ டிலே பண்ணனா நான் தாண்டி வரதும் தடங்கல் ஆயிடும். தயவு பண்ணி எனக்கு துணையா வந்து இதுல இருந்து ஜஸ்ட் ஹெல்ப் மீ டு கம் அவுட் ஆஃப் இட்ங்கிறத இதயத்திட்ட கேட்கிறாரு. அது வந்து அந்த கவிதை ரொம்ப ரொம்ப அழகான கவிதை. அது ஆங்கிலத்திலே படிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் நானு. ரொம்ப பிடிச்சதுங்க. நன்றி. இதயமே நாம் அவனை மறப்போம், நீயும் நானுமாய் இன்றிரவே. அவன் அளித்த வெம்மையை நீ மறப்பாய், நான் ஒளியை மறப்பேன். நீ முடித்துக் கொண்டதும் தயவு கூர்ந்து என்னிடம் சொல். அப்பொழுது எனது எண்ணங்களும் மங்கும். விரைக, நீ தாமதித்து பின்தங்கும் நேரத்திற்குள் நான் அவனை நினைத்திடுவேன். பயங்கரமா லவ் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சோ மச் கதிர். தேங்க்யூ சோ மச்.
அது இது உண்மையிலேயே எமிலி டிக்கின்சன் கவிதையான்னு எனக்கு தெரியல. நம்ம அதான் பாருங்க, நம்ம இன்னும் தமிழ் தாண்டல. அவங்க இந்த மாதிரி எழுத்தாளர்கள் தான் கொண்டு வந்து குடுக்குறாங்க நமக்கு இந்த மாதிரி இத. நெறைய இருக்கு. ஒரு பா. வெங்கடேசன் சொல்லுவாரு. உண்மையிலே மோகன ரங்கன படிக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய இது சில இது கனெக்ட் பண்ணிக்க முடியாட்டி கூட நிறைய இது கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மெல்லுணர்வுகளை சொல்றத வந்து ஆங்கிலத்துல ரொம்ப எளிமையான வார்த்தையிலே எழுதியிருப்பாங்க. நம்ம வேர்ட்ஸ் ஒருத்தெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பிரேசஸா இருக்கும். அதுக்கு இங்கிலீஷ் டு தமிழ்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். பட் இந்த மாதிரி இவங்க எல்லாம் எழுதியிருக்கிறதுலாம் ரொம்ப எளிமையான ஆங்கிலத்திலேயே இருக்கு. கொஞ்சம் படிக்க புரிஞ்சிடும் நமக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு. சோ இவங்களோட கொஞ்சம் படிக்கலாங்கிற ஒரு ஆர்வமும் வந்தது. தமிழ் படுத்தாம முதல்ல ஆங்கிலத்திலே படிச்சுட்டு யாராவது தமிழ் படுத்திருந்தா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, அதையும் படிப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. நேரடியா படிக்கிறத விட இந்த மாதிரி கதையில இந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட வரிகளை பயன்படுத்தும் போது அதோட வீச்சு இன்னும் நல்லா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேபி இது ஒரு பெண் ஆணுக்கு எழுதின அந்த இதுல கவிதையா கூட இருக்கலாம். அத வந்து இவங்க இங்க எழுதும்போது இந்த கவிதையோட கோணமே அப்படியே மாறுது. ஒரு சொன்ன மாதிரி ஒரு கதையில எழுதப்படுறதை விட எழுதப்படாதது, சொல்லப்படாதது தான் அதோட முக்கியமான விஷயங்கிற மாதிரி இந்த கதை சிறப்பா தான் நல்லா வாசகர்கள் வந்து உண்மையை சொல்லப்போனா யாராவது இதை படிச்சுட்டு போய் அவர்கிட்ட நீங்க இதை பத்திலாம் சொன்னது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி அவரு உண்மையிலேயே சொல்ல வரதை புரிஞ்சிக்காம சொல்லியிருந்தா உள்ளுக்குள்ள எப்படி நகைச்சிருந்திருப்பார். போகனா தான் நல்லா காமெடி பண்ணியிருந்திருப்பார் இதை வச்சு. ஓகே நண்பர்களே, வேற ஏதேனும் நீங்க கருத்துக்கள்? குறிப்பிட்ட அந்த கவிதைகள் போகன் சரி சொல்லுங்க சார். மௌலி சொல்லுங்க. நீங்க போகன் மௌலி சொல்லுங்க. அதான் நீங்க இப்ப விவரிச்ச அந்த கவிதையுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா அதுலயுமே ஒரு க்ளூ மாதிரி இருந்தது. லைக் அது வந்து அவனை மறக்கணும்ட்டு ஆண் பால்ல முடியும். அப்பயுமே ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்தது. ஆனா அதையே எழுதுறாங்க, அந்த கவிதைக்கும் தொடர்பு என்னன்ற மாதிரி கொஞ்சம் விலகி இருந்த மாதிரி இருந்தது. ஆனா கவிதை ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா விளக்கங்களுக்கு அப்புறம் அது இன்னும் உயிர்ப்பா இருக்கு. அதுதான் சொல்லலான்றது. ஓகே ஓகே சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லுங்க. நேரம் இருக்கிறவங்க போகன் வரிசையா குறுங்கதைகள் போட்டுக்கிட்டே இருக்காரு, படிங்க. எல்லாமே அபாரமா இருக்கு. எப்ப அவருக்கு கை வலி வருதோ, எப்ப அவரு நோயுறுகிறாரோ அப்ப வந்து அந்த கையில இருந்து அபாரமான கதைகள் இறங்கும். ரொம்ப பிரமாதமா இருக்கு எல்லா குறுங்கதையும். நேரம் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கு. படிக்க ஒரு நான் 4-5 படிச்சிட்டேன் இந்த வாரத்திலேயே. எல்லாமே ரொம்ப பிடிச்சது. டைம் கிடைச்ச நேரம் இருக்கிறவங்க பிடிச்சதுன்னா படிங்க. போகன் சங்கர் பேஜுக்கு போயிருங்க மேடம், அதுலயே தான் இருக்கு. இவரு ஆசை எழுத்தாளர் ஆசை வந்து எப்படி சன்னதம் வந்த மாதிரி ஒரு 3-4 நாள்ல ஒரு 100 கவிதை எழுதினாரோ, அதே மாதிரி போகனும் தொடர்ந்து குறுங்கதைகளை எழுதிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம காத்திருந்து எப்ப இந்த மாதிரி வருதோ அப்ப நம்ம கப்பு கப்புன்னு பிடிக்கணும். அதுக்கு உண்மையிலேயே ஏன்னா இல்லைன்னா எழுத மாட்டாங்க. ரொம்ப நாள் கேப் விடுவார் அவரு. வந்தா இப்படி மொத்தமா வரும். ஒரு கதையை பிடிச்சு ஃபீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கதை வந்துடும். ஓகே நண்பர்களே, வேறு ஏதேனும் கருத்துக்கள்? ஓகே எல்லாரும் பேசியாச்சு. யாருக்கும் எதுவும் கருத்துக்கள் விளக்கங்கள் எல்லாம் முடிச்சுக்கலாமா? இன்னும் ஒரு 4 வாரம் இருக்கு 52க்கு. அதோட மங்களம் பாடிடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். ஓகே வேற ஏதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்ல பேசிக்கலாம். இன்னைக்கு இந்த கதை பத்தி வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க, இல்ல முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த கதையை பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கதையை பத்தின ஒரு புதிய புரிதல் கிடைச்சிருக்கும். அதோட திரும்ப ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. நாங்க சொன்னதும் நம்ம எல்லாரும் விவாதிச்சதும் அது இல்லாம கவனிக்காம விட்ட சில விஷயங்கள் கண்ணில் படும். அது இன்னும் சுவாரஸ்யத்தை தரும். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாசிப்பை நேசிப்போம் குழுவின் சார்பாக நன்றிகள். நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.